देने के लिए, परमेश्वर के वचन को प्रचार करने के लिए எங்களுக்கு தேவன் தந்த கிருபைக்காக அவரை நன்றியுடன் துதிக்கிறோம். हमें परमेश्वर ने दिए हुए अच्छे मौके के लिए प्रभु को धन्यवाद कहते हैं। இப்பொழுதும் நாம் சிந்திக்கும்படியாக अभी आज इस रात के मनन के लिए தெரிந்து கொண்ட வேத பகுதி मैंने चुना हुआ भजन का भाग மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் मत्ती सुसमाचार की पत्री 4ஆம் அதிகாரம் 4वां अध्याय 4आம் वचन. उसका 4वां वचन। यीशु ने उसे उत्तर दिया, लिखा है, मनुष्य केवल रोटी से नहीं परंतु हर एक वचन जो परमेश्वर के है मुख से निकलता है जीवित रहेगा। தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? परमेश्वर का वचन क्या कहता है? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, मनुष्य केवल रोटी ही से नहीं தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் परंतु हर एक वचन से जो परमेश्वर के मुंह से निकलता है। என்று எழுதியிருக்கிறதே என்று இயேசு சொன்னதாக ऐसे लिखा है, यीशु ने उत्तर दिया। வேதம் சொல்கிறது. वचन हमें यही सिखाती है। அப்போ உபாகமம் 8:3 சொல்கிறது, तो व्यवस्था विवरण 8वां अध्याय इसका 3रा वचन ऐसे कहता है, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, मनुष्य ना केवल रोटी से தேவனுடைய வாயின் வார்த்தையினால் பிழைக்கிறார். परंतु परमेश्वर के मुंह से निकलने वाले हर एक वचन के द्वारा निर्भर होने का। சாத்தானிடத்திலே ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு வசனத்தை வாசிக்கின்றோம். शैतान को देखकर यीशु ने कही हुई एक वचन को ही हमने पढ़ा। ஆண்டவர் இயேசு இங்கே இருக்கிறாரோ அங்கே சாத்தான் இருப்பார். प्रभु यीशु मसीह जहाँ रहेंगे वहाँ पे शैतान भी रहेगा। எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளை சோதிப்பது சாத்தானுடைய வேலை. कभी परमेश्वर के लोगों की परीक्षा लेना ही शैतान का कार्य है। இதை தேவனுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். इसे परमेश्वर के लोगों को समझ लेना है। அப்போ இயேசுவை இங்கே சோதிக்கிறார். यीशु की यहाँ पे परीक्षा लेता है। அந்த அதிகாரங்களை எல்லாம் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். उस अध्याय को घर पर जाकर आप पढ़िए। ஆண்டவர் இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह 30 வயது முடிந்தவுடனே जब उनके 30वें उम्र समाप्त हुए, அவர் யோர்தானிலே போய் वो योर्दान में जाकर யோவான் ஸ்நானனுடைய கரத்தின் கீழ் ஸ்நானம் பெற்றார். यूहन्ना बपतिस्मा के हाथ से उन्होंने बपतिस्मा लिया। அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறி बपतिस्मा लेकर जब वो तट पे आए, அவர் வானத்துக்கு நேராக அவர் ஜெபம் பண்ணுகிறார். आकाश की ओर देखकर वो एक प्रार्थना करते हैं। அப்பொழுது வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபத்திலே அவர் மேல் வந்து தங்குகிறார். तब आकाश खुल जाता है, एक कबूतर के रूप में पवित्र आत्मा उनके शरीर पर उतरते हैं। வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, आकाश से एक आवाज आती है, இவர் என்னுடைய நேசகுமாரன், तू मेरा प्रिय पुत्र है, இவர் மேல் பிரியமாயிருக்கிறார் मैं तुझसे प्रसन्न हूँ। என்று ஒரு சத்தம் வரும். ऐसे एक आवाज सुनाई दी। இவ்விதமான ஒரு சாட்சியோடு इस प्रकार की गवाही के साथ அவர் வனாந்தரத்தில் போய் 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார். वो जंगल पर 40 दिन की उपवास के लिए गए। 40 நாட்கள் முடிந்து 40 दिन खत्म होने के बाद இரவும் பகலும் அவர் புசியாமல் குடியாமல் இருந்தார். रात और दिन उन्होंने खाया नहीं, कुछ पिया भी नहीं। அவருக்கு பசி உண்டாயிற்று. उनको भूख आई। அப்பொழுது சாத்தான் வருகிறார். तब शैतान वहां पर आता है। சமயம் பார்த்து சத்தான் வருவார். समय को देखकर ही शैतान आएगा। எல்லா இடத்திலும் போக மாட்டார். शैतान सबके पास नहीं जाएगा। இறை சித்தம் செய்கிற பிள்ளைகளிடத்திலே வருவார். जो प्रभु की इच्छा को पूरी करते हैं उन्हीं के पास आएगा। சபைக்குள்ளே இருக்கிற மக்களிடத்தில் வருவார். कलीसिया में बैठे हुए लोगों के पास ही शैतान आएगा। வனாந்தரத்தில் இயேசு இருக்கிறார். ये जंगल में यीशु भी है। இயேசுவிடத்தில் வருகிறார். यीशु के पास वो आते हैं। எல்லா நேரத்திலும் வரவில்லை. हर समय पर वो यीशु के पास नहीं आया। அந்த சமயம் பார்த்து வாய்ப்பு பார்த்து வருகிறார். समय को देखकर मौके का फायदा उठाने आता है। அவனுக்கு கிடைத்த வாய்ப்பு என்ன? उसको कौन सा मौका मिला? உபவாசம் இருந்த பின்பு वो उपवास पूरा करने के बाद அவருக்கு பசி உண்டாயிற்று. उनको भूख लगी। அந்த பசிக்கிற நேரத்தில் அவன் வர்றான். जब उनको भूख लगी उस समय पर शैतान आया। வந்த உடனே அவன் சொல்றான், आते ही वो कहता है, இப்போ உனக்கு பசிக்கிறது, अभी आपको भूख लगी है, நீர் வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்டு இருப்ப.
आप अब घर पर जाकर बनाकर कब खाओगे? அதனால இந்த கல்லை எடுத்து காமிக்கிறான். इसलिए वो एक पत्थर को लेकर दिखाता है. இதை நீர் அப்பமாக்குக என்று சொல்லலாகும். शैतान कहता है कि इसको तुम रोटी बनाओ और इसको खाओ. இப்பொழுது உங்களுடைய பசிக்கு அந்த அப்பம் உங்களுக்கு போதும் अभी आपके भूख को मिटाने के लिए वो एक रोटी काफी है, என்று சாத்தான் சொல்லுகிறார். ऐसे शैतान कहता है. அவருக்கு பசிக்கிற நேரத்தில் சொல்லுகிறார். जब उनको भूख लगती है उस समय पर शैतान कहता है. அப்போ சாத்தானுடைய சத்தம் வரும் பொழுது शैतान की आवाज जब हमें सुनाई दे, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहते हैं? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, मनुष्य सिर्फ रोटी से नहीं, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் परमेश्वर के मुंह से निकलने वाले हर एक वचन के द्वारा वो जीवित रहता है. என்று இயேசு சாத்தானுக்கு பதில் கொடுத்தார். ऐसे यीशु ने शैतान को जवाब दिया. நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு வர வேண்டியிருக்கு. आपको और मुझे उस जगह पर आने की जरूरत है. அப்போ ஆண்டவர் இயேசு தண்ணீரில் போய் முங்கி ஸ்நானம் எடுக்கிறார். प्रभु यीशु मसीह पानी में डूबकर वो बपतिस्मा लेते हैं. இரண்டாவது ஜெபம் பண்ணுகிறார். दूसरा वो प्रार्थना करते हैं. மூணாவது பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுகிறார். तीसरा पवित्र आत्मा के द्वारा वो भरे जाते हैं. அப்பொழுது வானத்திலிருந்து சத்தம் வருது. तब आकाश से एक आवाज आई, நீர் எனக்கு நேசமானார். तू मेरा प्रिय पुत्र है. அப்போ நீங்களும் நானும் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்று आप और मैं जब पाप की उद्धार पाने के बाद தண்ணீருக்குள்ளே மூழ்கி பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்திலே ஸ்நானம் எடுத்து पानी में डूबकर पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा लेकर பரலோகத்தை நோக்கி பார்த்து பரிசுத்தாவினால நிரப்பப்பட வேண்டும். स्वर्ग की ओर देखकर पवित्र आत्मा के द्वारा भरे जाना अवश्य है. இயேசு இந்த பாதையிலே கடந்து போனார். यीशु मसीह यही मार्ग से गुजरे. அவர் ஆவியினாலே கன்னிகை மரியாளிடத்தில் பிறந்தார். आत्मा के द्वारा कुंवारी मरियम के पेट में जन्म हुए. அதை வேதம் நமக்கு மறுபிறப்பு என்று சொல்கிறது. उसे वचन हमें एक दूसरा जन्म के बारे में कहता है. இரண்டாவது தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஸ்நானம் எடுத்து கரையேறினார். दूसरा पानी में डूब के बपतिस्मा लेकर वो नदी के तट पर आए. மூன்றாவது பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டார். तीसरा पवित्र आत्मा के द्वारा भरे गए. நான்காவது என்ன பண்ணினார்? चौथा क्या हुआ? அவர் உபவாசம் இருக்கிறார். वो वहां पर उपवास करते हैं. அப்போ நீண்ட நாட்கள் உபவாச ஜெபம் பண்ணுகிறார். कई सारे दिन तक वो उपवास की प्रार्थना करते हैं. இதெல்லாம் இயேசு காட்டின பாதை. ये सब यीशु ने दिखाया हुआ एक मार्ग है. நீங்களும் நானும் அந்த பாதையில் போகணும். आपको और मुझे ये मार्ग पर चलना है. சுத்தாவினாலே பிறக்கிற மறுபடியும் पवित्र आत्मा के द्वारा होने वाले एक नए जन्म को हमें लेना है. தண்ணீரில் மூழ்கி ஸ்நானம் எடுக்கணும். पानी में डूबकर बपतिस्मा लेना है. நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். हमें पवित्र आत्मा के अभिषेक को पाना है. அடுத்து உபவாச ஜெபம் பண்ணணும். फिर उपवास की प्रार्थना को हमें करनी है. இதெல்லாம் நாம் இப்போ செய்ய வேண்டிய வேலைகள். ये सब हमें करने वाले काम, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவங்கள். हम पाने वाले एक अनुभव है. இவ்விதமாக இயேசு கிறிஸ்து ऐसे यीशु मसीह கடந்து போனபோது जब वो चले, சாத்தான். शैतान आया. அப்போ இயேசுவை போல வாழ்ந்தாலும் சாத்தானுடைய சோதனைக்கு தப்ப முடியாது. यीशु की तरह अगर आप जिंदगी जियो तो भी शैतान की परीक्षा से आप बच नहीं सकते. இயேசுவுக்கு ஒரு ஆங்கிள் வருது சோதனை. यीशु को एक प्रकार से आ रहा है. இங்கே கூடி வந்திருக்கிற நமக்கு வெவ்வேறு ஆங்கிள் அந்த சோதனை வருது. हम लोग यहाँ पर जितने बैठे हैं हमारे लिए अलग अलग प्रकार से परीक्षा आ सकती है. சாத்தானுடைய சோதனைக்கு யாரும் தப்ப முடியாது. शैतान की परीक्षा से कोई बच नहीं सकता. இயேசுவே தப்பவில்லையே. यीशु खुद नहीं बचे. இப்போ நீங்கள் நான் எப்படி தப்ப முடியும்? आप और मैं कैसे बच सकते हैं? சாத்தான் சோதிப்பார். शैतान परीक्षा लेगा. அப்போ எந்த சந்தர்ப்பத்தில் வர்றான் பாருங்க. कौन से स्थिति पे आता है देखो. அவர் உபவாசம் இருந்து முடிந்த பின்பு उपवास रहकर जब वो उस उपवास का समाप्त, அவருக்கு பசி உண்டாயிற்று. वहां पर उन्हें भूख लगी. அந்த பசிக்கிற நேரம் பார்த்து வர்றான். भूख जब लगी उस समय पर वो आया. 3 சோதனைகளை அவருக்கு வைத்தார். 4 परीक्षा उनके सामने रखा. அதிலே ஒன்று வயிற்று பசி. उसमें से पहला है भूख. இந்த பசி நேரத்துல தான் சாத்தான் வருகிறான். ये भूख के समय पर ही शैतान आता है. வந்து அவரை சோதிக்கிறான். वो उनकी परीक्षा लेता है. அப்போ இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லுகிறார். वो कहता है कि यहाँ पर पत्थर को रोटी बनाओ. அப்ப
அப்பமாக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கு. रोटी बनाने का अधिकार यीशु के पास है. அவருக்கு அற்புதம் செய்யும் சக்தி அந்த பாஸ்டிங் பிரேயர்ல கிடைச்சது. अद्भुत काम करने वाली शक्ति वो उपवास के दौरान उन्हें मिली. நீங்களும் நானும் பாஸ்டிங் பிரேயர்ல வெயிட் பண்ணா आप और मैं अगर उपवास में बैठे, நமக்கும் பரலோக சக்தி கிடைக்கும். हमें भी स्वर्ग की शक्ति मिलेगी. அது அற்புதங்களை செய்யும் சக்தி. वो अद्भुत काम करने वाली शक्ति है. இப்ப கல்லுகளை அப்பமாக்கும் சக்தி அவருக்கு இருக்கு. पत्थर को रोटी में बदलने का एक अधिकार उनके पास है. ஆனா சாத்தான் சொல்லி செய்யக்கூடாது. लेकिन शैतान बोलकर उन्हें नहीं करना है. பிதா சொல்லி செய்யலாம். पिता कहेंगे तो उसे करना है. பிதா சொல்லவில்லையே, पिता ने कहा नहीं, சாத்தான் தானே சொல்றான். शैतान ही यहाँ पर बोल रहा है. அப்ப ரெண்டு சத்தங்கள் வரும். तो दो आवाज आएगी. இறை மக்களுக்கு, இறைவனுடைய திருச்சபை மக்களுக்கு ரெண்டு சத்தங்கள் வரும். परमेश्वर के लोगों को, कलीसिया में रहने वाले लोगों को दो आवाज सुनाई देगी. ஒன்று பரலோக சத்தம், एक स्वर्ग से आने वाली आवाज, இன்னொன்று சாத்தானுடைய சத்தம். दूसरा शैतान की आवाज. ரெண்டு சத்தமும் இயேசு கேட்டார். दोनों आवाजों को यीशु ने सुना. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, आकाश से एक आवाज आई, இவர் என்னுடைய நேசகுமாரன், ये मेरा प्रिय पुत्र है, இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று इस சொன்னார். पर मैं प्रसन्न हूँ कर कहा. இப்போ 40 நாட்களுக்கு பிறகு சாத்தான் வந்து சொல்கிறார், अभी 40 दिन के बाद शैतान आकर कहता இந்த है, கல்லுகளை அப்பமாக்கும். ये पत्थर को रोटी बनाओ. ஏனென்றால் அவருக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது, क्योंकि उनके अंदर वो सामर्थ அந்த है, சக்தி இருக்கிறது. वो शक्ति है. ஆனால் लेकिन இவன் சொல்லி கேட்கக்கூடாது. ये कहकर मुझे नहीं करना है, இவன் சொல்லி பிரிவு. इसके कहने पर मुझे नहीं करना है. அவர் சொல்றார், वो कहे तो, அவர் சொல்றார். वो कहे तो. இப்போ ரெண்டு சத்தங்கள் அவருக்கு முன்பாக வந்தது. ये दोनों आवाज उनके सामने आई. இரண்டு விதமான சத்தங்களை இயேசு கேட்டார். दो प्रकार की आवाजों को यीशु ने सुना. உங்களுக்கும் எனக்கு ரெண்டு சத்தம் உண்டு. आपको और मेरे लिए दो आवाज है. தேவனும் பேசுவார், परमेश्वर भी बात करेंगे, சாத்தானும் பேசுவார். शैतान भी बात करेगा. ரெண்டு சத்தங்களை நாம் கேட்க வேண்டிய சோதனை இருக்கிறது. दोनों आवाजों को सुनने की एक परिस्थिति है. இயேசு ரெண்டு சத்தங்களை கேட்டார். यीशु ने दोनों आवाजों को सुना. பரலோக சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். स्वर्गीय आवाज की उसने आज्ञा मानी. சாத்தானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. शैतान की आवाज की आज्ञा नहीं मानी. சாத்தான் தான் பேசுறாங்கிறத அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். शैतान ही बात कर रहा है कर उन्होंने कंफर्म कर दिया. அவன் சமயம் பார்த்து நம்மளை சோதிக்கிறான். वो समय को देखकर हमारी परीक्षा लेता है. இதை பேதுரு சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார்? इसे पतरस कहते समय इस प्रकार है, எவனை விழுங்கலாமோ என்று वो किसको खा जाऊं कर ढूंढ रहा. வகை தேடி சுற்றி திரிகிறான். वो घूम फिर रहा है कि मैं किसको खा जाऊं. வகை என்று சொன்னால் வாய்ப்பு தேடி சுற்றி उसका திரிகிறான். मतलब वो मौका ढूंढ रहा है कि मैं किसको खा जाऊं. அந்த தீய சக்தி கண்ணுக்கு புலப்படாத தீய சக்தி. वो ऐसी शक्ति है, ऐसी बुरी शक्ति है जो हमारी आंखों से हम देख नहीं सकते. தெய்வ சக்தியும் கண்ணுக்கு புலப்படாதது. परमेश्वर की शक्ति भी हमारे आंखों से दिख नहीं. சத்தம் மாத்திரம் கேட்கும், केवल आवाज हमें सुनाई देगी. வார்த்தை மாத்திரம் கேட்கும். केवल आवाज हमें सुनाई देगी. தீய சக்தியினுடைய வார்த்தைகளும் வருகிறது. पूरी शक्ति का आवाज भी आता है. தெய்வ சக்தியினுடைய வார்த்தைகளும் வருகிறது. परमेश्वर की शक्ति का आवाज भी आता है. ரெண்டு சத்தம் இயேசு கேட்டது போல दोनों आवाजों को जैसे यीशु ने सुना, அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நான் उनके संतान आप और मैं, ரெண்டு சத்தங்களை கேட்டே ஆகும். दोनों आवाजों को हमें सुनना ही है. ஒரு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கொண்டே வாழ வேண்டும். एक आवाज का आज्ञा मानकर हमें जीना है ஒரு சத்தத்துக்கு கீழ்ப்படியாமலே வாழ வேண்டும். और एक आवाज का हमें आज्ञा माने बिगर जीना है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து तो प्रभु यीशु मसीह தெய்வ சத்தம் கேட்டார், परमेश्वर की आवाज को सुने, சாத்தானுடைய சத்தம் கேட்டார். शैतान की आवाज को भी सुना. இப்போ இந்த சத்தத்தை கேட்டபோது अब जब ये आवाज को सुना, அவர் எதிர்த்து நிற்கிறார். वो उस आवाज के खिलाफ खड़े रहे. இது சாத்தானுடைய சத்தம். ये क्योंकि शैतान की आवाज है. இந்த சத்தத்தை கேட்ட உடனே शैतान की आवाज सुनने के बाद அவர் என்ன சொன்னார்? उन्होंने क्या कहा? சாத்தான் என்ன சொன்னார்? शैतान को क्या कहा? அவருக்கு பசி வந்துட்டு இருக்கு, उनको भी भूख लगी है. பக்கத்துல இந்த கல்லு எடுத்துக்கிறான், बाजू में एक पत्थर को लेकर दिखाता है, கல்லுகளை அப்பமாக்கும். बोलता है पत्थर को रोटी बना के खाओ. 40 நாள் உபவாசம் ஜெபம் இருந்தீங்க. 40 दिन आपने उपवास किया. பிதா உங்களுக்கு வரம் கொடுத்திருக்காரு. पिता ने आपको वरदान दिया है. கல்லுகளை செய்யும் சக்தி உன் மேல இருக்கு. अद्भुत काम करने की शक्ति आपके ऊपर है. இந்த கல்லுகளை அப்பமாக்கும். ये पत्थर को रोटी बनाओ, நீரே சாப்பிடு. आप ही खाओ, எனக்கு வேண்டாம், मुझे नहीं चाहिए, நீர் சாப்பிடு. आप खाओ. ஆண்டவர் இயேசு விழிப்புணர்வோடு இருந்தார். परमेश्वर प्रभु यीशु मसीह वहां पर सचेत थे. சாத்தானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவே கூடாது. शैतान की आवाज की कभी आज्ञा नहीं मानना है.
அவன் சித்தம் செய்யும்படியாக அவன் சொல்லுவான். उसकी इच्छा को हमारे द्वारा पूरा करने के लिए वो हमसे बातें करेगा. அவன் சித்தம் செய்யும்படியாக பிதா சொல்லுவான். पिता की इच्छा को पूरा करने के लिए पिता हमसे बात करेंगे. ஆண்டவராகிய இயேசு लेकिन प्रभु यीशु मसीह சாத்தானோடு ஒத்து போகவில்லை. शैतान के साथ वो नहीं गए. அவர் பதில் சொன்னார். उन्होंने उसके विरोध जवाब दिया. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, कहा कि केवल मनुष्य रोटी से ही नहीं, தேவனுடைய சத்தத்தினாலே வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான். परमेश्वर की आवाज, परमेश्वर के वचन से वो जीवित रहता है. சாத்தானோடு ஒத்து போகவில்லை. तो शैतान के साथ जुड़कर नहीं जाना है. சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. शैतान की आवाज की आज्ञा नहीं मानना है. அவனை எதிர்த்து பேசினார். वो उन्होंने उसके खिलाफ बात किया. இதில் எழுதப்பட்ட வசனத்தை கொண்டு பேசினார். यहाँ पर लिखी गई हुई वचन को लेकर उनसे बातें किया. ஏற்பாட்டிலே அந்த வசனம் இருந்தது. पुराने नियम में वचन है. ஆண்டவர் இயேசுவும் பழைய ஏற்பாட்டுக்காரர். प्रभु यीशु मसीह भी पुराने नियम के हैं. அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழும் வரை பழைய ஏற்பாட்டு वो பரிசுத்தவான். क्रूस पर मरकर गाड़े जाकर वापस जी उठने तक वो पुराने नियम के हैं. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு புதிய ஏற்பாட்டு சபை பரிசுத்தவான். वो जी उठने के बाद वो नए करार के, नए कलीसिया के वो ये व्यक्ति बने. ஆகவே வசனத்தை எடுத்து சாத்தானுக்கு காண்பிக்கிறார். इसलिए वचन को लेकर शैतान से बातें की है. மனுஷன் வார்த்தையினாலும் பிழைப்பான். मनुष्य वचन से ही जीवित रहेगा. மனுஷன் அப்பத்தினாலும் பிழைப்பான். मनुष्य रोटी से भी जिएगा. அப்பம் இதற்கு, रोटी किसके लिए? உடல் பசி தீர்வதற்கு. शरीर की भूख को मिटाने के लिए. வார்த்தை இதற்கு, वचन किसके लिए? ஆத்தும பசி தீர்ப்பதற்கு. आत्मा की भूख को मिटाने के लिए. மனிதன் ரெண்டு தன்மை உடையவனாக இருக்கிறான். मनुष्य इन दोनों बातों को धारण किए हुए है. ஒன்று உள்ளான மனுஷன், இன்னொன்று புறம்பான மனிதன். एक है भीतर का मनुष्य, दूसरा बाहरी मनुष्य. உள்ளான மனிதன் என்று சொல்லுகிறது ஆன்மா. जो अंदर की मनुष्य, भीतर का मनुष्य मतलब वो आत्मा है. புறம்பான மனிதன் என்று சொல்லுவது இந்த சரீரம். बाहरी शरीर जो है वो बाहरी मनुष्य मतलब वो इस बाहरी शरीर है. இந்த ரெண்டும் பிழைக்க வேண்டும். ये दोनों जीना है. இந்த ரெண்டும் வாழ வேண்டும். ये दोनों जीवित रहना है. ஆதியிலே இறைவன் மனிதனை படைத்தபோது, आदि में परमेश्वर ने जब मनुष्य को बनाया, மனுஷியை படைத்தபோது, जब स्त्री को बनाया, அவனை மண்ணாலே சரீரத்தை உண்டாக்கினார். मिट्टी के द्वारा उसके लिए एक शरीर को बनाया. நாசியிலே சுவாசத்தை ஊதி ஆன்மாவை உண்டாக்கி, उसके नथनों में श्वास को फूका. ரெண்டு விதத்திலே மனிதன் படைக்கப்பட்டான். मनुष्य इन दो प्रकार से बनाया गया. இவ்விதமாக படைத்து ऐसे बनाया जाकर அவனுடைய விழாயம்புகளில் ஒன்றை எடுத்து उसके रीढ़ की हड्डी को निकालकर மனுஷியை உருவாக்கி एक स्त्री को बनाकर அவர்களை கணவனும் மனைவியுமாக இணைத்து पति पत्नी कर जोड़कर ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி एक एदेन कर वाटिका बनाकर இவர்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு போய் उन दोनों को एक कर இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களின் பழத்தையும் புசிக்கலாம். वो वाटिका के सारे फल को खाओ कर कहा. தோட்டத்தின் நடுவில் இருக்கிறது. वो अभी वाटिका के बीच में है. ஒன்று ஜீவ விருட்சம், एक है जीवन का वृक्ष, மற்றொன்று நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சம். दूसरा भला बुरा जानने वाली एक वृक्ष. அப்ப தோட்டத்தில் உள்ள அனைத்து விருட்சங்களும், तो वाटिका के सारे वृक्ष, அது தருகிற அனைத்து கனிகளும், वो देने वाले सारे फल, இந்த சரீரம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு, ये शरीर जिंदा रहने के लिए है. ஆன்மா வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு, लेकिन हमारा प्राण या आत्मा जीवित रहने के लिए தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தை உண்டு பண்ணினார். वाटिका के बीच में जीवन के वृक्ष को बनाया. ஒரே ஒரு விருட்சத்தை கர்த்தர் விலக்கி வைத்தார். एक ही वृक्ष को परमेश्वर ने अलग करके रखा அந்த था. தோட்டத்தின் முழுவதும் நிறைந்திருக்கிற விருட்சத்தின் கனிப்பு சாப்பிடலாம். पूरे वाटिका के सारे वृक्ष के फल को तुम खा सकते हो. தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் மட்டும் புசிக்க கூடாது. भले बुरे को जानने वाली उस वाटिका के बीच में रहने वाले उस पेड़ से आपको नहीं खाना है करके प्रभु ने कहा. ஆன்மா வாழ்வதற்கு ஜீவ விருட்சத்தின் கனி, अभी आत्मा प्राण जीने के लिए जीवन का वृक्ष का फल, சரீரம் வாழ்வதற்கு சகல விருட்சத்தின் கனி, शरीर जीने के लिए वाटिका के सारे फल को खा सकते हैं. ஒன்றே ஒன்று விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனி. एक ही एक है जो अलग किया गया है. இவ்விதமாக அந்த குடும்பத்தை ஏதேன் தோட்டத்திலே வைத்து ऐसे उस परिवार को एदेन वाटिका में रखकर ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, உங்கள் உடலில் வாழ்க்கை நடத்துவதற்கு சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். इस शरीर में अपनी जिंदगी को बिताने के लिए आप सारी सब कुछ खा सकते हो. ஆன்மாவில் பிழைப்பதற்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். प्राण जिंदा रहने के लिए जीवन के उस वृक्ष से खा ஒரே सकते ஒரு हो. மரம் விளக்கப்பட்டிருக்கிறது. एक ही पेड़ अलग किया गया है. அதை மட்டும் புசிக்க கூடாது. वो पेड़ में से आपको नहीं खाना है. அதை புசித்தால் उसको खाओ तो சாகவே சாவீர்கள். निश्चय मरोगे.
முதல் மரணம் ஆன்மாவில் வரும், पहला मृत्यु हमारी आत्मा में आएगी, இரண்டாவது மரணம் சரீரத்தில் வரும். दूसरा मृत्यु हमारे शरीर पर आएगी. இவர்கள் மீறி புசித்தார்கள், उन्होंने प्रभु के आज्ञा को माने बगैर खाया, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. प्रभु की आवाज की और उन्होंने कान नहीं लगाया. சாத்தான் பாம்பின் உருவத்திலே வருகிறார். शैतान अभी एक सांप के द्वारा आता है, ஏவாளிடத்தில் பேச்சை தொடங்குகிறார். हव्वा से अपनी बातों को करता है. நீங்கள் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். आप ये भले बुरे जानने वाली उस वृक्ष को खा सकते हैं. நீங்கள் புசிக்கும் நாளிலே தேவர்களைப் போல இருப்பீர்கள். ये पेड़ से आप फल जब खाओगे आप परमेश्वर के समान रहोगे. நீங்கள் சாகவே சாவதில்லை. तुम नहीं मरोगे कर कर कहा. ஆதாம் முந்தின ஆதாமுக்கு 2 சத்தம், आदम का 2 संतान है. ஏவாளுக்கு 2 சத்தம். आदम के लिए 2 आवाज, हव्वा के लिए 2 आवाज. ஒன்று தேவன் பேசினார், एक परमेश्वर ने बात किया, மற்றொன்று பிசாசு பேசுகிறது. दूसरा शैतान जो बात करता है அது பாம்புக்குள்ள புகுந்து வந்து वो பேசுகிறது. सांप के अंदर घुसकर आकर बात करता है. பாம்பு வந்து ஏவாளுக்கு ஃப்ரெண்டு. सांप जो है वो हव्वा का दोस्त है. சந்திக்கும் பொழுதெல்லாம் பேசி பேசி சந்தோஷப்படுவார்கள். जब कभी भी ये लोग आपस में मिलते हैं ये लोग खुशी बांटते हैं. அவர்கள் பேசி சந்தோஷப்பட்டு கொண்டு வரும் பொழுது, बातें करते खुशी को बांटते समय, நண்பர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசும் பொழுது, जैसे एक मित्र दूसरे मित्र से बात करता है, மனம் திறந்து பேசும் பொழுது, मन खोलकर जब बात किया, அந்த வாய்ப்பை தேடிக்கொண்டே இருந்த பிசாசு वो मौके को ढूंढने वाला शैतान அந்த ஃப்ரெண்டுக்குள்ள பூந்துட்டான். वो दोस्त के अंदर घुस गया. இப்ப ஃப்ரெண்டு பேசல, अभी दोस्त नहीं बात करता है, ஃப்ரெண்டின் வழியாக பிசாசு பேசுகிறார். दोस्त के द्वारा शैतान बात करता है. நீங்க கடவுளுடைய பிள்ளையானால், आप यदि परमेश्वर के நீங்க संतान हो, ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், यदि आपने उद्धार पाया है, ஞானஸ்நானம் எடுத்தது आपने உண்மையானால், बपतिस्मा लिया है तो, நீங்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டது உண்மையானால், आप आत्मा के द्वारा भराए गए நீங்கள் हो, ஆண்டவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டது மெய்யானால், यदि आप प्रभु के संतान बनाए गए हो, 2 சத்தங்கள் வந்து கொண்டிருக்கும். 2 आवाज आपको आती रहेगी. 2 சத்தங்கள் வந்து 2 கொண்டிருக்கும். आवाज आपको आती रहेगी. 2 சத்தங்களை கேட்க நேரிடும். 2 आवाज को हम सुनेंगे. இப்பொழுது நேரடியாக சாத்தான் பேசவில்லை. अभी सीधा शैतान ने बात नहीं किया, இயேசுவிடம் நேரடியாக பேசினான். यीशु के पास सीधा बात किया, ஏவாளிடம் மறைமுகமாக பேசுகிறார். हव्वा के पास वो छिपकर बात करता है. பாம்பின் உருவத்திலே அவனுடைய நண்பன் இருக்கிறார். सांप के रूप में उसका दोस्त है. அந்த நண்பனுக்குள்ளே பிசாசு புகுந்தான். वो दोस्त के अंदर शैतान घुस गया. இப்பொழுது நண்பன் பேசவில்லை. अभी दोस्त बात नहीं करता है, நண்பனின் மூலமாக அந்த தீய சக்தி பேசுகிறது. दोस्त के द्वारा वो बुरी शक्ति बात करती அசுத்த है, ஆவி பேசுகிறது. अशुद्ध आत्मा बात करती है, பொல்லாத ஆவி பேசுகிறது. बुरी आत्मा बात करती है. புசிக்கும் நாளிலே जब तुम खाओगे நீ சாகவே तुम சாவதில்லை. निश्चय नहीं मरोगे, நீ தேவர்களைப் போல் இருப்பாய். तुम परमेश्वर के समान रहोगे. இது தேவனுக்கு தெரியும் ये परमेश्वर को भी पता है. என்றெல்லாம் சொல்ல ऐसे बोलते बोलते இவனுக்குள்ளே விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியின் மேல் ஆசை உண்டாகிறது. जो वृक्ष को प्रभु ने खाने के लिए मना किया उसको खाने के लिए इसको मन आ गया. இறைவன் இந்த உலகத்திலே अनेक காரியங்களை நமக்கு வேண்டாம் என்று விலக்கி வைத்திருக்கிறார். परमेश्वर ने कई सारी बातों को इस संसार में हमारे लिए नहीं कर कहा है. உலகத்தை விலக்கி வைத்திருக்கிறார். ये संसार से अलग करके रखा है. மாம்சீக இன்பத்தை விலக்கி வைத்திருக்கிறார். इस शरीर की अभिलाषा को दूर இந்த रखा है. உலகத்திலே பெருமைக்குரிய விஷயங்களை விலக்கி संसार வைத்திருக்கிறார். के घमंड की बातों से दूर रखा है. அதுதான் திருச்சபையின் மக்களுக்கு விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனி. वही कलीसिया के लोगों को दिया गया हुआ वो वृक्ष का फल, தேவன் விலக்கி வைத்த அந்த கனியை புசிக்கும்படி परमेश्वर ने जो अलग किया वो फल को खाने के लिए பிசாசு நேரடியாக ஏவுவா. शैतान सीधा आके बात करेगा, நம்முடைய நண்பர்களின் வழியாகவும் ஏவி விடுவான். हमारे दोस्तों के द्वारा भी हमें उकसाएगा. ஏவாளை அப்படி ஏவி விட்டான். हव्वा को उसी ने यही किया. அதனாலே சர்ப்பம் சகல ஜீவன்களிலும் தந்திரம் உள்ளதாக. इसलिए सर्प सभी जंतुओं से वो ज्यादा चालाक हो गया. நண்பர்களிடத்திலே பிசாசு பேசுவான். दोस्तों के द्वारा शैतान बात करेगा. அடிக்கடி யாரிடம் பழகுகிறீர்கள்? आज आप किसके साथ बात ज्यादा யார் करते மேல் हो? அன்பு வைத்திருக்கிறீர்கள்? जिससे ज्यादा प्रेम रखे हो, யாரை சிநேகிக்கிறீர்கள்? जिससे प्रेम करते हो, அவர்கள் வழியாக பிசாசு கிரியை செய்வான். उनके द्वारा शैतान क्रिया करेगा. ஏவாள் ஏமாந்து போனான். हव्वा धोखा खा गई. பிசாசு ஆசை உண்டாக்குறான். शैतान ने एक लोभ बनाया, एक इच्छा को ले आया, விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை பார்க்கும்படி செய்கிறார். अलग किए हुए वृक्ष के फल को खाने से मजबूर எத்தனையோ किया. முறை அந்த தோட்டத்தை சுற்றி வந்தார். इतनी बार वो घूम फिर कर आया, அந்த மரத்துக்கு अருகிலே வந்தார். उस पेड़ के आजू बाजू घुमा. அப்பொழுதெல்லாம் அவனுக்கு இச்சை உண்டாகவில்லை. उस समय पर उसके मन में एक आशा नहीं आई. பிசாசு சொன்ன பிறகு लेकिन शैतान उकसाने के बाद அந்த விருட்சத்தின் பழத்தின் மேல் அவளுக்கு விருப்பம் वो உண்டானது. वृक्ष के फल के ऊपर उसका मन आ गया, ஆசை உண்டானது. उसके अंदर एक इच्छा आ இச்சை गई, உண்டானது. एक प्रकार का लोभ आया. ஆகவே அவள் அந்த மரத்துக்கிட்ட
போனார். इसीलिए वो पेड़ के पास वो गई, பழத்தை பறித்தார், उस फल को लिया, उसे खाई, புருஷனுக்கும் கொடுத்தார். अपने पति को भी दिया இருவருமே செத்தார். और दोनों मर गए. அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். परमेश्वर ने कहा था कि जिस दिन तू उसे खाएगा तो निश्चय मरेगा. விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்தால் अलग किए गए वे वृक्ष के फल को यदि खाओगे சாவு வரும். मृत्यु आएगी. ஆனா மனிதன் படைக்கப்பட்ட போது लेकिन जब मनुष्य बनाया गया ஆன்மாவிலே வாழ்ந்தான், वो आत्मा में जीवित था, சரீரத்திலே வாழ்ந்தான். शरीर में जीवित था. ஆனால் விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்த மாத்திரத்தில் लेकिन जब उसने अलग किए गए वे वृक्ष के फल को खाया, சாகவே சாவாய். परमेश्वर ने कहा तू निश्चय मरेगा. அவன் பறித்து புசித்த பொழுது जब उसने खाया அவருடைய ஆன்மா மரித்தது. उसकी आत्मा मर गई. பின்பு 930 வருஷம் உயிரோடு இருந்தார். 930 साल शरीर में जीवित तो था. இந்த உலகத்திலே 930 வருஷம் உயிரோடு இருந்தார். इस संसार में तो 930 साल तक वो जिंदा था, சரீரத்தில் வாழ்ந்தார். शरीर में जिंदा था. அதற்கும் கர்த்தர் ஒரு மரண தீர்ப்பை வழங்கி இருந்தார். परमेश्वर ने वो उस शरीर के लिए भी एक मृत्यु को ஆனால் रखा था. படைக்கப்பட்ட போது ஆன்மா மரணம் இல்லாதபடி படைக்கப்பட்டது. लेकिन जब बनाई गई थी आत्मा की मृत्यु नहीं बनाई गई थी. படைக்கப்பட்ட போது சரீர மரணம் இல்லாதவனாய் படைக்கப்பட்டார். जब वो बनाया गया था उसके शरीर में मृत्यु नहीं थी. ஆனால் இறைவன் விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தார். लेकिन परमेश्वर ने अलग किए गए वे उस वृक्ष के फल को उसने खाया. ஆத்மா மரிக்கும். उसकी आत्मा मरे இரண்டாவது சரீரத்திலும் மரணம் வரும். और शरीर में भी मृत्यु आई. இறைவன் மரணத்தை உண்டாக்கவே இல்லை. परमेश्वर ने मृत्यु को बनाया नहीं था, மனிதனே தேடிக்கொண்டான். मनुष्य ने खुद उसे ढूंढ लिया. மனிதன் அதை தேடும்படியாக பிசாசு தூண்டி விட்டான். मनुष्य उसे ढूंढने के लिए शैतान ने उसे ஆகவே उकसाया. சர்வதேச மனித சமுதாயத்திற்கு इसलिए सारे देश के मनुष्य जाति के இறைவன் लिए ஒருவரே. परमेश्वर एक ही, இறைவன் ஒருவரே. परमेश्वर एक ही है, இறைவன் ஒருவரே. परमेश्वर एक ही है, ஒரே இறைவன். वो एक ही परमेश्वर. தோட்டத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த जब காலகட்டத்தில் ये वाटिका में लोग जीवित थे, விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிக்காதிருந்த காலகட்டத்தில் अलग किए गए वे उस वृक्ष को जब तक उन्होंने नहीं அவர் खाया, பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி वो வருவார். स्वर्ग से इस पृथ्वी पर उतर कर आते थे, ஏதேன் தோட்டம் வருவார். एदेन वाटिका में आते थे, இவர்கள் இருவரோடும் பேசுவார். इन दोनों से बातें करते இவர்கள் थे. இருவரும் இறைவனோடு ये பேசுவார்கள். दोनों वापस परमेश्वर से बात करते விதமான थे. ஒரு சந்தோஷம் உள்ள இடம்தான் ஏதேன். ऐसे एक खुशी के साथ भरी हुई जगह ही एदेन है. ஏதேன் என்றாலே மகிழ்ச்சி நிறைந்த இடம். एदेन का मतलब जहाँ पे खुशी भरी हुई है, இறைவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான. परमेश्वर के साथ जुड़कर जीने वाली जिंदगी में आनंद है. இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கெடுப்பதற்காக, ऐसे आनंद को बिगाड़ने के இப்படிப்பட்ட लिए, சந்தோஷத்தை நாசமாக்குவதற்கு ऐसी खुशी को बिगाड़ने के लिए சாத்தான் வலம் வந்து கொண்டிருக்கிறான். शैतान घूम फिर रहा है. அவன் தூண்டி விட்டு கொண்டிருக்கிறான். वो हमें उत्साह रहा है. ஆண்டவர் எதையெல்லாம் இந்த பூமியிலே நமக்கு விலக்கி வைத்திருக்கிறார். परमेश्वर ने जो बातें हमें करने से मना किया அவைகளை है, காணும்படி கண்களை திறக்கிறார். उन्हें देखने के लिए हमारी आंखों को खोलेगा. கண்களுக்கு பேர் பாவ கண்கள். हमारी उसकी आंखों का नाम है वो पाप की आंख. ஏவாள் ஆதாமுடைய கண்கள் திறக்கப்பட்டது. आदम और हव्वा की आंखें खोली गई, சாத்தானை பார்க்கும்படி, शैतान को देखने के लिए, சாத்தான் காண்பித்த பாதையை பார்க்கும்படி. शैतान दिखाने वाले मार्ग को देखने के लिए. தேவனுக்கு இதெல்லாம் அறிவுறுப்பானதோ, परमेश्वर की नजर में जो कुछ भी एकदम தேவனுக்கு तुच्छ था, இதெல்லாம் வேண்டாம், மனிதனுக்கு வேண்டாம் என்று சொன்னாரோ, जो बातों को परमेश्वर ने मनुष्य के लिए मना அவைகளை किया था, பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் உண்டாகும். उन्हें देखते समय इसके अंदर एक खुशी आती थी. அவைகளை பறித்து புசிக்கும்படி उसे लेकर खाने के लिए பிசாசானவன் இச்சையை தூண்டுகிறான். शैतान यहाँ पर, பிசாசானவன் ஆசையை தூண்டுகிறான். शैतान गलत इच्छाओं को அதிலே लाता है, இன்பம் இருக்கிறது என்று उसमें சொல்லுகிறான். खुशी है कर कहता है, பார்வைக்கு அழகும் देखने में अच्छा, புசிப்புக்கு இன்பமுமாய் இருக்கிறது என்று खाने में अच्छा लगता है அந்த कर ஸ்திரீ அந்த பழத்தை கண்டு उस स्त्री ने उस फल को देखा, அவன் அந்த மரத்தின் அருகிலே போய் उस पेड़ के पास அந்த वो गई, பழத்தை பறித்து उसे उसने लिखा அவன் दिया புசித்தார். और उस फल को புருஷனுக்கு खाया கொடுத்தார். और उसके पति को भी दिया. அன்று முதல் तब से இன்று வரை आज तक இறைவனை நேருக்கு நேர் பார்க்க முடியாதவனாய் மனிதன் போய்விட்டான். परमेश्वर को आमने सामने मनुष्य नहीं देखा. மனிதன் வேறு, தேவன் வேறாக பிரிந்து விட்டார். परमेश्वर अलग, मनुष्य अलग कर हो गए. சாத்தான் என்ற தீய சக்தி இறைவனையும் மனிதனையும் பிரித்து விட்டது. शैतान कर एक बुरी शक्ति परमेश्वर को और मनुष्य को अलग कर दी. ஏதேன் தோட்டம் தொடங்கி एदेन वाटिका से இந்த 21ஆம் நூற்றாண்டு வரை 21वीं सदी तक மனிதகுலம் मनुष्य जाति மெய் தெய்வத்தை தரிசிக்க முடியவில்லை. सच्चे खुदा की वो दर्शन नहीं कर पाए. தேவனை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். परमेश्वर को वो लोग ढूंढ रहे हैं, தேவர்களை தேடுகிறார்கள்.
देवताओं को ढूंढते हैं, தேவதைகளை தேடுகிறார்கள். देवताओं को ढूंढते हैं, கண்டதையெல்லாம் தெய்வம் என்று ஆசையோடு வணங்குகிறார்கள். जो भी देखते हैं उसे देवता देवी मानकर उसका पूजा करते हैं। இதற்கெல்லாம் காரணம் என்ன? ये सब का कारण क्या है? பிசாசு உள்ளே புகுந்து விட்டான். शैतान बीच में घुस गया, அவனுடைய மனதை மயக்கி விட்டான். मनुष्य के मन को बहका दिया, இறைவனுக்கு பிடிக்காதவைகள் மேல் ஆசை கொடுத்து வைத்து விட்டான். जो परमेश्वर को नहीं पसंद उन बातों पर ये मनुष्य के अंदर इच्छा को ला दिया। தேசம் முழுவதிலும் இருக்கிற மனித வர்க்கம் सर्व देश में रहने वाले मनुष्य जाति தேவனுக்கு வேண்டாம் என்று சொன்னது இவனுக்கு வேண்டும் என்று சொல்கிறார். जो परमेश्वर नहीं कहता है ये मनुष्य कहता है कि मुझे चाहिए। ஆதாம் ஆன்மாவிலே முதலாவது மரித்தார். आदम पहले आत्मा में मरा, இரண்டாவது சரீரத்திலே மரித்தார். दूसरा शरीर पर भी मरा। 930 ஆண்டுகள் அவன் வாழ்ந்தான். 920 साल तक वो जिंदा था। எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை. कितने साल मनुष्य जिंदा था वो सवाल नहीं है, அவன் எப்படி வாழ்ந்தான், वो कैसे जीता था। 930 வருஷம் வாழ்ந்தாங்கிறது பெரிய காரியம் இல்லை. 920 साल वो जिया वो बड़ी बात नहीं है, வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை. वो लंबी आयु जिया वो बड़ी बात नहीं है, எப்படி வாழ்ந்தான், वो कैसे जिया। இறைவனோடு இணைந்து வாழ்ந்தானா, परमेश्वर के साथ जुड़कर जिया क्या, தெய்வத்தோடு சேர்ந்து வாழ்ந்தானா, सच्चे खुदा के साथ जुड़कर जिया क्या, இல்லை नहीं। அவன் பிசாசோடு இணைந்து வாழ்ந்தான். वो शैतान के साथ जुड़कर जिया, சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தான். शैतान की आवाज को सुनकर जिया। தேவன் வெறுக்கிற காரியங்களை இச்சித்து வாழ்ந்தான். जो परमेश्वर नफरत करता है उन बातों से प्रेम कर कर जिया। ஆகவே மெய் தெய்வத்திற்கும் इसलिए सच्चे खुदा के மனிதனுக்கும் और मनुष्य के பிரிவும் பிளவும் உண்டாகிவிட்டது. बीच में एक बहुत बड़ी एक अलगपन आ गई। இதை இந்த இந்திய தேசம் அறியுமானால் நலமாயிருக்கும். यदि इसे भारत देश जाने तो वो भला होगा। இந்திய ஆட்சியாளர்கள் அறிந்தால் நலமாயிருக்கும். भारत में राज करने वाले से जाने तो भला होगा। இந்தியாவின் சாதுக்களும் சன்னியாசிகளும் அறிந்தால் நலமாயிருக்கும். भारत के सारे साधु जाने तो अच्छी बात है। முனிவர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் அறிந்தால் நலமாயிருக்கும். सारे ऋषि और संत से जाने तो भला होगा। இறைவனை தேடுகிற ஒரு பூமி இந்திய தேசம். परमेश्वर ईश्वर को ढूंढने वाली एक வழிகளிலே தேடி கொண்டு போகிறது. वो उसे अलग मार्ग पर ले जाती है। ஆனால் சாத்தானுடைய வழி எது, தேவனுடைய வழி எது என்பதை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. लेकिन शैतान का मार्ग कौन सा है, परमेश्वर का मार्ग कौन सा है, नहीं जान पाए। ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இறைவனுடைய கருணை கிருபை கிடைத்தது. लेकिन आपको और मेरे लिए परमेश्वर की दया अनुग्रह मिली है, அதனாலே நாம் எல்லாரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். इसीलिए आज हम सब यहाँ मिले हैं। தேவனுக்கு மகிமை உண்டாகும். परमेश्वर को महिमा मिले। ஆகவே மனிதன் ஆன்மாவிலே மரித்தான், சரீரத்திலே 930 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்து மரித்தான். इसीलिए मनुष्य आत्मा में मर गया लेकिन शरीर पर 930 साल तक जिंदा இந்த था। 930 ஆண்டுகளிலே 930 साल तक பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் பெற்றெடுத்தான். वो लड़का और लड़की को जन्मा, அவர்கள் மூலமாக இந்த பூமி பழுகி பெருகியது. उनके द्वारा ये पृथ्वी फैलने लगी। இந்த பூமி முழுவதிலும் மனித சமுதாயம் பழுகி பெருகியது. पूरे संसार में मनुष्य की मनुष्य जाति जो है वो बढ़ने और फैलने लगी। ஆனால் பிறந்த பிள்ளைகள் பக்தியோடு பிறக்கவில்லை. लेकिन जो बच्चे जन्म हुए वो भक्ति के साथ जन्म नहीं हुए, பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படி பிறக்கவில்லை. पवित्रता की जीवन को बिताने के लिए नहीं जन्मे। பிறந்த பிள்ளைகள் பிறப்பு முதல் இறப்பு வரை பாவிகளாகவே பிறந்து வாழ்ந்தார்கள். पैदा होने वाले सारे बच्चे जब से पैदा हुए जब तक मरने तक वो पापी थे। தேவன் வெறுக்கிற காரியங்களை விரும்பி இச்சித்து வாழ்ந்தார்கள். परमेश्वर जिन बातों से नफरत करता है उन बातों से प्रेम कर कर वो जीते थे। சர்வதேச மனித சமுதாயமும் ஆன்மாவிலே மரித்தே பிறந்தது. मनुष्य जाति आत्मा में मरकर जन्म हुई। மரணமே இல்லாதபடி படைக்கப்பட்டவன் மனிதன். मृत्यु के बिना बनाया गया मनुष्य। முதலாவது ஆன்மாவிலே மரித்தான், पहले उसकी आत्मा में वो இரண்டாவது मरा, சரீரத்திலே மரித்தான். दूसरा शरीर पर मरा। ஆனால் சரீரத்திலே வாழும் பொழுது लेकिन शरीर पर जब वो जीवित रहता है அவன் பிள்ளைகளை பெற்றானே, वो बच्चों को जन्मा, சந்ததிகளை பெற்றெடுத்தானே, संतानों को जन्मा, தலைமுறை தலைமுறையாக वो संतान இந்த மனித संतान சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறதே. ये मनुष्य जाति बढ़ रही है। இவர்களுக்கெல்லாம் ஆதி தகப்பனாதா, इन सारे लोगों का आदि पिता है वो ஆதி अब्राहम, தாய் ஏவா. आदि माता जो है वो सारा है। இருவரும் தான் மனித சமூகத்திற்கு தாயாக தகப்பனாக இருக்கிறார்கள். इसलिए ये तो ही मनुष्य जाति के लिए माता और पिता बने। விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் அணுவிலிருந்து இந்த உலகம் உண்டானது. विज्ञानी कहते हैं कि एक छोटी सी चीज से मनुष्य निकला। ஒரு அணு இருந்தது, அந்த அணு பெருசாகி பெருசாகி வெடித்தது, இப்படி உலகம் வந்து விட்டது என்று சொல்லுகிறார். एक छोटी सी चीज थी वो फूट कर बड़े होते होते मनुष्य उसमें से जन्म हुआ। இன்னும் சில और சொல்லுகிறார்கள் कुछ लोग कहते हैं மனிதன் குரங்கில் இருந்து வந்தது. मनुष्य बंदर में से बना। அவர்களுக்கு குரங்குதான் தாய் தகப்பன். उनके लिए बंदर ही माँ और
पिता है। அவர்களுக்கு தாய் தகப்பன் அணு. उनके लिए माता पिता जो है वो छोटी ஆனா सी चीज உங்களுக்கு है। எனக்கும் ஆதி தாய் ஆதி தகப்பன் ஆதாமும் ஏவாள். लेकिन आपके लिए और मेरे लिए आदि पिता और माता आदम और हव्वा அவர்களை है। படைத்தவர் ஒரே இறைவன் ஏக தெய்வம். उनको बनाया हुआ एक ही परमेश्वर, वो एकमात्र ईश्वर है। அவர்கள் மூலமாகத்தான் தேவன் மூலமாகத்தான் இவர்கள் இருவரும் படைக்கப்பட்டார். परमेश्वर के द्वारा ही ये दोनों बनाए गए। அவர்கள் இருவருக்கும் தேவன் தான் தாயின் தகப்பன். उन दोनों के लिए परमेश्वर ही माता और पिता है। தேவன் தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். परमेश्वर ने अपने ही स्वरूप में मनुष्य को बनाया। அவருடைய ரூபம் என்ன? उसका स्वरूप क्या है? குமார பரிசுத்தாவி. पिता पुत्र पवित्र आत्मा। அவருடைய சாயல் என்ன? उसका स्वरूप क्या है? அவருடைய சாயல் என்ன? उसका रूप क्या है? அவர்தான் ஆணாகவும் இருக்கிறார் பெண்ணாகவும் இருக்கிறார். वो ही पुरुष और स्त्री दोनों है। அதை இந்து மக்கள் அர்த்தநாதீஸ்வரர் என்று சொல்வார். उसे हिंदू के लोग अर्थनादीस करके कहते हैं। பாதி இறைவன் आधा ईश्वर, ஆண் வடிவமாகவும் பாதி இறைவன் பெண் வடிவமாகவும். आधा ईश्वर जो है वो पुरुष और आधा ईश्वर स्त्री। மனிதனை இப்படித்தான் இறைவன் உண்டாக்கினார். मनुष्य को परमेश्वर ने ऐसे ही बनाया। மனிதனையும் மனுஷியையும் இணைத்து ஒரே மனுஷனாக முதலாவது உண்டாக்கினார். स्त्री और पुरुष को एक साथ जोड़कर ही एक पहला मनुष्य को அதை बनाया। ரெண்டாக பிரித்தார். उसे दोनों को अलग किया। மனுஷனாக உண்டாக்கி मनुष्य और मनुष्य स्त्री அவர் करके இருவரையும் बनाया। கணவன் மனைவியுமாக இணைத்து दोनों को पति पत्नी कर जोड़ा। இந்த பூமியை பலுகி பெருகி நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்தார். ऐसे आशीष किया कि इस पृथ्वी में तुम बढ़ो और फैलो। இறை மக்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். कलिशा के लोग सत्य को जानना। சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். सत्य को जानोगे, सत्य आपको छुड़ाएगी। ஆகவே நீங்கள் நானும் इसलिए आप और मैं ஏதோ ஒரு இதிகாசம் பேசுறாருன்னு நினைச்சிட்டு கூட कोई इतिहास को मैं कहता हूं कर मत सोचो। இதிகாசத்தை நான் ராமாயண கதை சொல்லல, मैं कोई रामायण कथा नहीं कह மகாபாரத रहा, கதை சொல்லல, महाभारत की कथा नहीं बोल குர்ஆன் रहा, கதையும் சொல்லல, मैं कोई कुरान की बात नहीं कह रहा, கிரந்தத்தையும் நான் உங்கள்கிட்ட பேசல, मैं कुछ बाकी बातों को नहीं कहता। ஜின்னு ஒண்ணு இருக்கு அந்த இதையும் பேசல. जिन कर जो मुसलमान कहते हैं वो उसके बारे இந்தியாவுடைய में தோன்றிய नहीं कहते। மதம், वो उन लोग को कहते हैं। இந்தியாவுடைய தோன்றிய மதம் பௌத்தம், भारत देश में बौद्ध இந்தியாவுடைய தோன்றிய மதம் வைணவம். मनुष्य भारत में जो है वो அந்த वैष्णव கதைகளை है। சொல்லவில்லை, मैं उन कथाओं को नहीं कह அந்த रहा, கதைகளை சொல்லவில்லை. उन कथाओं को नहीं कह रहा। அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் सारे सृष्टि को बनाया அவர் परमेश्वर। 40 பேரை கொண்டு எழுதின ஒரே புத்தகம் பரிசுத்த वो வேதாகம். 40 लोगों को लिखा हुआ एक ही पवित्र शास्त्र ये है। இதில் எழுதப்பட்டவைகளை தான் நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். इसमें लिखी गई हुई बातों को ही अभी हम मनन ஒரே कर रहे हैं। இறைவனை பற்றி இந்த வேதம் சொல்லுகிறது. एक ही परमेश्वर के बारे में वचन कहता है। மனிதன் எப்படி படைக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. मनुष्य कैसे बनाया गया करके वचन வானம் कहता है। படைக்கப்பட்டதை பற்றி வேதம் சொல்லுகிறது. आकाश कैसे बनाई गई करके वचन कहता है। படைக்கப்பட்டதை வேதம் पृथ्वी சொல்லுகிறது. कैसे बनाई गई करके वचन कहता है। படைக்கப்பட்டதை வேதம் समुद्र சொல்லுகிறது. कैसे बनाया गया करके वचन कहता है। படைக்கப்பட்டதை வேதம் சொல்லுகிறது. जो कुछ भी बनाया गया वचन நதிகள், कहता है। ஆறுகள் படைக்கப்பட்டதை வேதம் சொல்லுகிறது. नदी नाला जो भी बनाया गया वचन कहता है। நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டதை வேதம் சொல்லுகிறது. सूर्य चंद्र और तारे जो भी है वो वचन के अनुसार बनाए गए। படைக்கப்பட்டதை வேதம் சொல்லுகிறது. आकाश के पक्षियों के बारे में जो लिखा है। காற்றிலும் வாழும் விலங்குகளை படைக்கப்பட்டதை வேதம் சொல்லுகிறது. जो घर पर और जंगल पर जीने वाले सारे जंतुओं के बारे में वचन कहता है। படைக்கப்பட்டதை வேதம் சொல்லுகிறது. अंधेरा और ज्योति जैसे बनाए गए இந்த वचन कहता வேதத்தின் है। பேர் பரிசுத்த வேதம். ये वचन का नाम है पवित्र वचन। இது ராமாயணத்தை போல மகாபாரதத்தை போல அல்ல. रामायण और महाभारत की समान ये नहीं है। இது அகிலாண்டத்தை படைத்த இறைவனால் எழுதப்பட்ட सब புத்தகம். कुछ बनाए हुए सारी सृष्टि को बनाए हुए परमेश्वर के द्वारा लिखी இது गई है। மாதிரி ஒரு புத்தகத்தை சர்வதேசத்தில் பார்க்க முடியாது. इसके जैसा कोई पुस्तक कहीं भी आप देख नहीं இது सकते। எழுதப்பட்டது அத்தனை சத்தியம். इसमें लिखी गई हुई सारी बातें सत्य இதை है। அறிய அறிய इसे जानते ஒரு जानते மனிதன் சத்தியவானாய் மாறுகிறான். एक मनुष्य सत्यवान बनता இதை है। படிக்க படிக்க इसे पढ़ते पढ़ते ஒரு மனிதன் பரிசுத்தவானாய் एक மாறுகிறான். मनुष्य पवित्र बनता இதை है। படிக்க படிக்க इसे पढ़ते पढ़ते காணக்கூடாத இறைவனோடு अनदेखी ईश्वर के साथ மனிதன் ஆன்மாவிலே இசைக்கப்படுகிறான். मनुष्य उसकी आत्मा में जुड़ जाता है। இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை ऐसा एक बड़ा अनुग्रह நமக்கு தேவன் தந்தார். हमको परमेश्वर ने दिया है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். परमेश्वर को महिमा मिले। ஆகவே ஆத்மாவிலும் மனுஷன் மரித்தான், इसलिए आत्मा में भी मनुष्य मरा, சரீரத்திலும் மரித்தான். शरीर में भी मरा, ஆனால் அவனுடைய சந்ததியோ लेकिन उसकी संतान இதே மரணத்தோடு தான் பிறக்கிறது, यही मृत्यु के साथ जन्म हुई, வளர்கிறது, बढ़ रही है, வாழுகிறது, जी रही है, மரணத்தை எட்டுகிறது. मृत्यु को वो मृत्यु में चली जाती है। இப்படிப்பட்ட இடத்திலே ऐसे जगह पर இயேசு என்ற நாமத்தை உடையவர், यीशु के नाम को அகிலாண்டத்தை படைத்த இறைவனாக இருந்தவர், सब कुछ बनाया हुआ जो सृष्टि किया हुआ 2021 ஆண்டுகளுக்கு முன்னே 2021 साल 22 साल के पहले இஸ்ரவேல் தேசத்திலே इजराइल देश में பெத்லகேமிலே बेथलेहम में ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி एक कुंवारी गर्भवती हुई, ஒரு குமாரனை பெறுவாள்.
एक पुत्र को जन्मेगी, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். उसका इम्मानुएल करके नाम रखो. என்று 750 ஆண்டுகளுக்கு முன்னே ऐसे 750 साल के पहले ஏசாயா தீர்க்கதரிசி यशायाह भविष्यद्वक्ता தன்னுடைய புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே अपने अपने पुस्तक में 7वां अध्याय के 14वें वचन पर தெளிவாக பேசி இருக்கிறார். साफ तरीके से लिखा है. இந்த உலகத்தோடு பேசினார். इस संसार से बात किया, மக்கள் காதுகளிலே கேட்டார்கள், लोगों ने कानों से सुना, ஆனால் விசுவாசிக்கவில்லை. लेकिन विश्वास नहीं किया. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவார், एक कुंवारी गर्भवती होगी, அவள் ஒரு குமாரனை பெறுவார். वो एक पुत्र को जन्मेगी. அந்த குமாரன் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனாக இருப்பார். वो सारी सृष्टि को बनाया हुआ करता होगा. அவர் நித்திய பிதா, वो नित्य पिता, அவர் வல்லமையுள்ள தேவன், वो सामर्थी परमेश्वर, அவர் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன். वो सब कुछ बनाया हुआ அவர் परमेश्वर, இந்த பூமியிலே இறங்கி वो வருவார். इस पृथ्वी पर उतर कर आएगा, மனுஷனாய் இறங்கி வருவார். मनुष्य बनकर उतर कर आएगा. எந்த அவதாரத்திலும் வரமாட்டார். और कोई अवतार में नहीं आएगा, அவர் மனுஷ அவதாரமாக இறங்கி வருவார். मनुष्य के अवतार में उतर कर आएगा. 1 தீமோத்தேயு 3:16 இப்படி சொல்லுகிறது. पहला तीमुथियुस 3 अध्याय का 14 वचन कहता है, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். परमेश्वर शरीर में प्रकट हुआ, இறைவன் காணக்கூடாத இறைவன். अनदेखी ईश्वर. மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிரிவு வந்து விட்டது. मनुष्य को और परमेश्वर के बीच में फूट आ गई. ஏதேன் தொடங்கி एदेन से लेकर இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் यीशु मसीह के जन्म होने तक ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டது. लगभग 4000 साल हो गया. இவர் அதற்கு முன்பு எங்கே இருந்தார்? ये उसके पहले कहाँ थे? அவர் பரலோகத்தில் இருந்தார். वो स्वर्ग में थे, சியோனிலே இருந்தார். सियोन में थे, கோடி கோடி தூதர்களின் துதிகளிலே வாசம் பண்ணி கொண்டிருந்தார். करोड़ों देवदूतों के स्तुति में वास करते थे. அவருக்கு அப்பொழுது பெயர் குமாரன். तब उनका नाम पुत्र था. அவர் குமார கடவுள். वो पुत्र परमेश्वर. இந்த குமாரன் கன்னிகையின் வயிற்றில் இருந்து மனுஷனாய் பிறப்பார். ये पुत्र परमेश्वर कुंवारी के पेट गर्भ से वो बाहर निकलेंगे. 4000 ஆண்டுகளுக்கு பின்பு அவர் பிறப்பார். 4000 साल के बाद वो जन्मेंगे. பங்கு பங்காக தேவன் சொல்லிக் கொண்டே வந்தார். परमेश्वर एक एक बात சொல்லிக் கொண்டே வந்தார். उसे कहते रहे. பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசி மூலமாய் திருவப்பட்டினார். अलग अलग एक एक भाग में भविष्यद्वक्ता के द्वारा बातें की. சர்வதேசமும் அந்த குரல் ஒலித்தது. सर्व देश में ये आवाज सुनाई दी. இறைவன் மனிதனாக வரப்போகிறார். परमेश्वर मनुष्य बनने वाला है. எதற்காக வரப்போகிறார்? क्यों आने वाला है? தேவனுக்கும் மனிதனுக்கும் பிளவு வந்து விட்டது. परमेश्वर और मनुष्य के बीच में फूट आ गई है. சாத்தான் பிரித்து விட்டார். शैतान ने अलग कर दिया. ஆகவே இருவரை ஒன்றாக்க வேண்டும். इसके लिए दोनों को एक करना है. மனிதனையும் தெய்வத்தையும் ஒன்றாக்க வேண்டும். मनुष्य को और परमेश्वर को एक करना है. ஐக்கியப்படுத்த வேண்டும். उन्हें संगति में लाना है. சமாதானப்படுத்த வேண்டும். उन्हें शांति लाना है. அதற்கு யார் வழிகாட்டுவது? इसके लिए कौन मार्ग दिखाएगा? படைத்த இறைவனே மனுஷனாய் இறங்கி வந்தார். जिसने बनाया वही उतर कर आया. படைத்த இறைவனே மனுஷனாய் இறங்கி जिसने வந்தார். सृष्टि की वो खुद उतर कर आया. இப்போ அவர் பிறந்ததுக்கு பின்னாடி 2021 நீங்களும் நானும் வாழ்வோம். उसके जन्म होने के 2023 साल के बाद आप और मैं यहाँ बैठे हैं. 21வது நூற்றாண்டு. ये 21वीं सदी है. நமக்கு 2023. हमारे लिए 2023 21வது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 21वीं सदी में हम लोग जीवित है. இந்த கணக்கு எப்படி வந்தது? ये हिसाब कैसे आया? அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் இரட்சகராக பிறந்த பொழுது இந்த கணக்கு வந்தது. सारे सृष्टि को बनाया परमेश्वर जब इस पृथ्वी में जन्मा तब से ये साल शुरू हुआ. சர்வதேசமும் சீல் போடும்போது, सारे देश सील डालते समय, கையெழுத்து போட்டு அத்தனை கவர்மெண்ட் ஜாபும் பணம் வாங்கும்போது, अक्षर या सही डालते समय 2023 போடணும். 2023 कर उन्हें लिखना இந்த पड़ता கணக்கு है. எங்கிருந்து வருகிறது? ये हिसाब कहाँ से आया? சர்வதேசத்திலும் सारे देश இந்த पर கணக்கு எப்படி போடுறான்? ये हिसाब कैसे लगाते எப்படி हैं? கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறான்? कैसे वो साइन डालकर அகிலாண்டத்தை படைத்த இறைவன் மனுஷனாய் இறங்கி வந்தார். सब कुछ बनाया और परमेश्वर मनुष्य बनकर उतर कर आया. அந்த கால கணக்கு தான் 2023. वो समय की जो गिनती है वो 2023 साल. நூற்றாண்டின் அடிப்படையிலே இது 21ஆம் நூற்றாண்டு. ये सदियों में अगर देखने जाए तो 21वीं सदी है. ஆகவே அகிலாண்டத்தை படைத்த இறைவன் வரலாற்றை இரண்டாக பிரித்தார். इसलिए सब कुछ बनाया हुआ परमेश्वर ने इतिहास को दो में अलग कर दिया. கிமு என்றும் கிபி என்றும் பிரித்தார். मसीह के पहले मसीह के बाद कर अलग कर दिया. இறைவன் தான் இதை செய்தார். परमेश्वर ने खुद इसे किया. வரலாற்றை பிரித்ததற்காக மட்டுமா வந்தார்? केवल इतिहास को अलग करने के लिए आया क्या? மதம் மாற்றுவதற்காக இயேசு क्या வந்தார்? धर्म परिवर्तन करने को आया? இல்லை இல்லை. नहीं.
தேவனையும் மனிதனையும் ஒன்றாக்கும்படியாக இயேசு வந்தார். परमेश्वर को और मनुष्य को जोड़ने के लिए यीशु आया. மனிதன் தேடிக்கொண்ட மரணத்திலிருந்து விடுதலையாக்கும்படி இயேசு வந்தார். मनुष्य जिस मृत्यु की ओर जा रहा था उसमें से उसको बचाने को आया. பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலையாக்கும்படி இயேசு வந்தார். पाप की आदतों से बचाने को आया. செய்த பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கும்படி இயேசு வந்தார். किए हुए पाप का क्षमा देने के लिए आया. தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி இயேசு வந்தார். भविष्यवाणी पूरा होने के लिए आया. இயேசு யார்? यीशु कौन है? இயேசு எதற்காக வந்தார்? यीशु क्यों आया? அவர் கன்னிகையின் வயிற்றிலே அவர் ஏன் பிறந்தார்? कुंवारी के गर्भ में क्यों जन्म हुआ? மனிதன் பாவம் செய்து எல்லாரும் கெட்டு போனார். मनुष्य पाप कर सब बिगड़ गए. எல்லாரும் இறைவனை விட்டு விலகி விட்டார். सब ईश्वर से अलग हो गए. எல்லாரும் சாத்தானுக்கு அடிமையாகி सब விட்டார். शैतान के गुलाम हो गए. இந்த மனிதனை மீண்டும் இறைவனோடு சேர்க்க வேண்டும். मनुष्य को वापस परमेश्वर के साथ जोड़ने के लिए அதற்காகத்தானே இயேசு வந்தார். उसके लिए यीशु आया. அதற்கு வழி என்ன? उसका मार्ग क्या है? இந்த இறைவன் இயேசு சிலுவையிலே மரிக்க வேண்டும். ये परमेश्वर ये ईश्वर यीशु क्रूस पर मरना है. அவருக்கு இயேசு என்று ஏன் பெயர் வைத்தார்கள்? यीशु कर क्यों नाम रखा? உங்கள் பாவம் என் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இரட்சகர். आपके और मेरे पाप को उठाकर उसे खत्म करने वाला நீங்கள் उद्धारकर्ता. நானும் செய்த பாவத்திற்கு பரிகாரம் என்ன? आपने और मैंने किए हुए पाप का கோவில்களை சுற்றி வருவதா? क्या आप मंदिर को घूमोगे तो புண்ணிய நதிகளிலே மூழ்கி இருவதா? या आप जो पुण्य नदी है उसमें சமுத்திரங்களிலே மூழ்கி இருவதா? या समुद्र में डूब कर நேர்த்திக்கடன் செய்வதா? या कुछ दान அதனாலே करने நாம் செய்த பாவம் மன்னிக்கப்படாது. उसके द्वारा हमारी पाप क्षमा नहीं की जाएगी. நாம செய்த பாவத்திற்கு அது பரிகாரம் அல்ல. हम करने वाले पाप का पश्चाताप वो नहीं है. இறைவனே பரிகாரம் உண்டு பண்ண வேண்டும். परमेश्वर ही इसका मार्ग बनाना है. அதற்காக இயேசு என்ற பெயரிலே வந்தார். इसके लिए यीशु कर नाम पर उतर कर आया. ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். लोगों के पापों को हटाकर उनका उद्धार करने वाला उसका मतलब है. அதற்காகத்தான் இயேசு என்ற நாமத்தை அவர் எடுத்துக்கொண்டார். उसके लिए यीशु कर नाम रखा. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. प्रभु यीशु मसीह. இயேசு என்ற பெயர் எதற்கு எடுத்துக்கொண்டார்? यीशु कर नाम क्यों लिया? மதம் மாற்றுவதற்கு இல்ல. धर्म बदलने के लिए. ஒவ்வொரு மனிதனும் செய்த பாவங்களை மன்னிப்பது. एक मनुष्य ने किए हुए पाप को क्षमा करने के நான் लिए. மன்னிச்சிட்டேன்னு சொன்னா போதுமா? मैं क्षमा कर दिया कर कहो काफी है क्या? नहीं. அதற்காக இயேசு என்ன செய்தார்? इसके लिए यीशु ने क्या किया? சிலுவையிலே பலியானார். वो क्रूस पर बलिदान हुआ. சிலுவையிலே பலியானார். क्रूस पर वो बलिदान ஒரு हुआ. ஆடு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்துவது போல, एक ஒரு जैसे கோழி வெட்டப்பட்டு ரத்தம் சிந்துவது போல, एक बकरा या एक मुर्गी जैसे சர்வதே जाता है. பரிகாரம் பண்ணுவதற்கு सारे पृथ्वी के पाप को क्षमा சிலுவையிலே के लिए இயேசு பலியானார். क्रूस पर यीशु बलिदान हुआ. சிலுவையிலே இயேசு பலியானார். क्रूस पर यीशु बलिदान हुआ. ரத்தம் சிந்தினார். खून बहाया. மரித்தார். वो मरा. அடக்கமடினார்கள். इसे गाड़ा. மூன்றாம் நாளிலே तीसरे दिन மரணத்தையும் मृत्यु को பாதாளத்தையும் पाताल को ஜெயித்து உயிர் தெழுந்தார். वो जय पाकर वो जी उठा. மனிதனுடைய மரணம் பரிகரிக்கப்பட்ட இடம் சிலுவை. मनुष्य का मृत्यु जहाँ खत्म हुआ वो क्रूस है. மனிதன் செய்த பாவம் பரிகரிக்கப்பட்ட இடம் சிலுவை. मनुष्य का पाप जिस जगह पर खत्म हुआ वो क्रूस है. மனிதன் பாவம் செய்தபடினாலே இறைவனுடைய தண்டனை வந்திருக்கிறது. मनुष्य ने पाप करने के कारण ईश्वर का दंड उतर कर आया. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். पाप करने वाली आत्मा मरेगी. பாவத்திற்கு கிடைக்கிற சம்பளம் மரணம். पाप की मजदूरी मृत्यु है. இந்த மரணம் பரிகரிக்கப்பட்ட இடம் சிலுவை. ये मृत्यु जहाँ पर हराई गई वो क्रूस है. அந்த பாதாளம் ஜெயிக்கப்பட்ட இடம் சிலுவை. पाताल की जगह पर जय पाई वो क्रूस है. ஆதாம் ஏவாளை ஏமாற்றினானே பிசாசு. आदम और हव्वा को जिसने धोखा दिया वो शैतान. அவனுடைய தலையில் இருக்கிற திட்டங்கள் தாவடுபடியாக்கப்பட்ட இடம் சிலுவை. उसके सिर में रहने वाली योजना को कुचलने वाला जगह क्रूस है. நியாய பிரமாணத்தினால் நீதி கிடைக்கவில்லை இஸ்ரவேலர்களுக்கு. व्यवस्था के द्वारा इस्राएलियों को न्याय नहीं मिला. ஆகவே அந்த நியாய பிரமாணத்தின் பாவத்துக்குட்பட்ட யூதர்களுடைய பாவத்தையும் इसलिए व्यवस्था के अंदर आने वाले यहूदियों के पाप சிலுவையிலே வெற்றி சிறந்தார். उसे भी क्रूस पर वो जय पाया. அந்த நியாய பிரமாணமாகிய எழுத்தை குலைத்தார். वो व्यवस्था को उसने तोड़ दिया. சட்ட திட்டங்களால் அடங்கிய நியாய பிரமாணத்தின் எழுத்தை குலைத்தார். नियम को रखने वाली उसको तोड़ दिया. சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்தார். क्रूस पर उसने सब कुछ खत्म எல்லாம் किया. முடிந்தது என்று சொன்னார். सब कुछ समाप्त हुआ कर कहा. சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரண வேதனை அனுபவித்தார். क्रूस पर वो मृत्यु की वेदना को उठाया. அடக்கமடினார்கள். इसे गाड़ा. பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். पाताल को जय पाकर वो वापस जीवित हुआ. உயிர்த்தெழுந்த கர்த்தர் சொன்னார், जी उठाओ परमेश्वर कहते हैं புறப்பட்டு போங்கள். तुम जाओ. சீசர்களை பார்த்து சொன்னார், चेलों को देखकर कहा
कहा, நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள், सारी जाति के लोगों को सुसमाचार सुनाओ, சர்வதேச நாடுகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள். सारे देश देश के लोगों को सुनाओ. அதை விசுவாசித்து யார் इसे ஏற்றுக்கொள்கிறார்களோ विश्वास कर जो ग्रहण करेंगे, அவருடைய பாவங்களை மன்னிப்பேன், उनके पापों को मैं क्षमा அவர்களை करूंगा, ரட்சிப்பேன். उनको उद्धार करूंगा. அசட்டை பண்ணினால் அசட்டை பண்ணு, यदि तुच्छ जानते तो तुच्छ जानने दो, नहीं चाहिए करके बोलते तो जाने दो. அவர்கள் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டார், उन्होंने भरोसे के साथ यदि நான் स्वीकारे, அவர்களை ரட்சிப்பேன், परमेश्वर कहता मैं उनको நான் उद्धार அவர்களை करूंगा, ஸ்நானப்படுத்துவேன், मैं उनको बपतिस्मा நான் दूंगा, அவர்களை அபிஷேகத்தினால் मैं उन्हें நிரப்புவேன், अभिषेक से भरूंगा, நான் அவர்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து मैं उन्हें சேர்ப்பேன். कलीसिया में இந்த जोड़ूंगा, சபைக்கு நானே தலைவராக இருந்து ये நடத்துவேன், कलीसिया का मैं खुद नेता बनकर जीऊंगा, என்னுடைய ஊழியர்களை கொண்டு நடத்துவேன், सेवकों के द्वारा என்னுடைய चलाऊंगा, ஆவியானவரை கொண்டு நடத்துவேன், पवित्र आत्मा के द्वारा என்னுடைய चलाऊंगा. வேத வாக்கியங்களை கொண்டு நடத்துவேன் ऐसे बाइबल के वचनों से चलाया. என்று ஆண்டவர் சொன்னார். ऐसे प्रभु ने कहा. இறுதியாக ஒரு வார்த்தை சொன்னார், अंत में एक बात को कहा, நான் போகிறேன், मैं जा रहा हूँ, நான் திரும்ப வருவேன், वापस आऊंगा, திரும்ப வருவேன், वापस आऊंगा, வந்து என்னை நம்புகிற பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து आकर जो भी मुझ पर भरोसा करते सबको जोड़ लूंगा. விதமாக ஆண்டவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ऐसे प्रभु ने कहकर गया है. மனிதனை இறைவனோடு சேர்ப்பதற்காக சிலுவையிலே பலியானவர் இயேசு மட்டுமே. मनुष्य को परमेश्वर के साथ जोड़कर मरने वाला क्रूस पर एक ही वही यीशु है. பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையை ஏற்றுக்கொண்டவர் இயேசு மட்டுமே. मनुष्य करने वाले पाप के द्वारा आने वाले दंड को उठाकर खत्म करने वाला एक ही वो यीशु है. மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் பெற்றவர் இயேசு ஒருவரே. मनुष्य के पाप को क्षमा करने का अधिकार एक के पास है, वो यीशु है. கீழே आकाश के नीचे, பூமிக்கு மேலே पृथ्वी के ऊपर நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, हमारे पाप क्षमा किए जाने के, उद्धार पाने के பாவ लिए, தண்டனையிலிருந்து விடுவிக்க पाप के दंड से छुड़ाए जाने இயேசு என்ற को, நாமமே இல்லாமல் यीशु के नाम के अलावा வேறு ஒரு நாமம் இந்த பூமியில இல்லை. और कोई नाम नहीं है. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु को महिमा मिले. நாம் வாசித்த வசனத்துக்கு வருகிறேன். हमने पढ़े हुए वचन पर आएंगे. தேவனுக்கு மகிமை. प्रभु को महिमा मिले. சாத்தான் வருகிறான். शैतान आता है. சாத்தான் சொல்கிறான், இந்த கல்லுகளை அப்பமா. शैतान कहता है रोटी को पत्थर को रोटी बनाओ. அப்போ ஆண்டவர் சொன்னார், तब प्रभु ने कहा மனுஷன் அப்பத்தினாலே மட்டும், मनुष्य केवल रोटी से नहीं, வார்த்தையினாலே மட்டும். वचन के द्वारा जीवित. நாம ரெண்டு காரியங்கள் அனுப்பிக்க வேண்டியிருக்கோம். हम दो बातों से जीवित रहना है. ஒன்று அப்பம், एक रोटी, அதுல பிழைக்கணும். रोटी से जिंदा அதுல रहना. பிழைக்கிறது சரீரத்துல ஒரு ரத்தத்தினால. उसमें हम जीवित रहते हैं, हमारे जो खून बहता है उसके द्वारा. அந்த ரத்தம் ஊறுகிறது वो खून के द्वारा, சாப்பாடுனால. वो खून ज्यादा होता है हमारे खाने के द्वारा. அப்போ இந்த சாப்பாடை தான் அங்க அப்பம் என்று சொல்லுங்க. उस खाने को ही वहां पर रोटी करके कहा गया. ஆக அப்பம் சாப்பிடும்போது உடல் வாழுகிறது. रोटी खाते समय शरीर में तंदुरुस्ती आती है. ஆன்மாவுக்கு சாப்பாடு எது? लेकिन हमारी आत्मा के लिए कौन सा भोजन है? ஆண்டவர் இயேசு எல்லா பரிகாரமும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டாரே. यीशु मसीह ने तो सारी बातों को क्रूस पर समाप्त कर दिया. அவரை விசுவாசிக்கும் பொழுது उस पर विश्वास करते समय அவருடைய ஆன்மா பிழைக்கிறது. उसकी आत्मा जीवित जीती है. இதை யோவான் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். यूहन्ना उसके 6 अध्याय में हम पढ़ सकते हैं. 6ஆம் அதிகாரம் 27 முதல் 33 வரை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். यूहन्ना 6 अध्याय के 33 वचन तक पढ़िएगा. அதிலே 48 वचனம் சொல்கிறது, में 48 वचन कहता ஜீவ है, அப்பம் நானே, जीवन का रोटी मैं हूँ, ஜீவனை கொடுக்கிற அப்பம் நானே. जीवन को देने वाली रोटी मैं हूँ. அப்ப இயேசு கிறிஸ்துவே ஜீவ அப்பமாக இருக்கிறார். यीशु मसीह जीवन का रोटी है. இந்த அப்பத்தை நாம் புசிக்க வேண்டும். ये रोटी को हमें खाना है, அழிந்து போற போஜனத்திற்காக அல்ல, नाश होने वाले भोजन के நித்திய लिए नहीं. ஜீவன் வரைக்கும் கிரியை நடப்பிக்கிற போஜனத்திற்காக நீங்க செயல்படுங்க. आनंद जीवन तक हमारे लिए भोजन देने वाले उस क्रिया के लिए चलना है. 27 அப்படி சொல்லுகிறது. वो 6 का 27 ऐसे कहता है. வாசிக்கும் பொழுது வசனங்கள் என்ன சொல்லுகிறது? लगातार पढ़ते समय वचन क्या कहता है? இயேசுவை புசிக்க வேண்டும். यीशु को हमें खाना இயேசுவை है. எப்படி சாப்பிடுவது? यीशु को कैसे खाए? சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை விசுவாசிப்பதே क्रूस पर मरे हुए यीशु पर विश्वास करने वाले இயேசுவை புசிப்பதாகும். वो लोग यीशु को खाते हैं. இயேசு எதற்காக மரித்தார்? यीशु क्यों मरा, எதற்காக ரத்தம் क्यों சிந்தினார் लहू बहाया, என்பதை அறிந்து इस விசுவாசித்தார். बात को जानकर विश्वास அதுதான் करें, இயேசுவை புசிப்பது. वही यीशु को இயேசு खाना. சொன்னார், நானே ஜீவ அப்பம். यीशु ने कहा मैं जीवन का என்னை रोटी हूँ, புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் जो मुझे खाएगा वो मरे तो भी जीवित रहेगा, मुझसे अलग नहीं होगा. என்று இயேசு சொன்னாரே. ऐसे यीशु ने कहा இதுதான் ஆன்மாவிலும் பிழைக்கிறது. यही आत्मा में जीवित रहना. சரீரத்தில் பிழைப்பதற்கு வழி என்ன? शरीर में जीवित रहने का क्या है? உலகத்துல நம்ம வேலை செய்யணும், संसार में हमें काम करना है, சம்பாதிக்கணும், कमाना है. நம்ம மார்க்கெட்டுக்கு போகணும், மளிகை கடை போகணும். हम मार्केट जाना है, दुकान जाना है, அங்கிருந்து வாங்கிட்டு வந்து वहां से कुछ भोजन சமைச்சு लेकर आना है. சாப்பிடும்போது बनाकर जब खाएंगे ஊடுது பத்திங்களா, खून हमारे अंदर बढ़ता है, அதுதான் உடலை வாழச் செய்யும். वही हमारे शरीर को जिंदा அந்த रखती है. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். खून जीवन के योग्य है. ரத்தம் எல்லா மாம்சத்துக்கும் உயிராய் இருக்கிறது. खून
खून जो है वो सारे शरीर के लिए जीवन है। 17-11 வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். आप घर पर जाकर उसे पढ़िएगा। ஆகவே சரீரத்துக்கு உயிர் ரத்தம், शरीर का जो जीवन है वो அந்த लहू है। ரத்தம் ஊற வேண்டுமானால் अगर वो लहू ज्यादा बढ़ना है நம்ம சாப்பிட்டே இருக்கணும். हमें खाते रहना। அதான் ये रोटी है। நான் சாப்பிட்டா அப்பத்தை சாப்பிடுங்க. इसलिए शैतान ने कहा रोटी खाओ। ஆண்டவர் சொன்னாரு, प्रभु ने कहा மனுஷன் பிழைக்கிறது சரீரத்துல மட்டும் இல்ல, मनुष्य जो जीवित रहता है वो शरीर पर नहीं, ஆத்மாவிலும் பிழைக்கிறார். वो आत्मा में जीवित रहता ஆகவே है। इसलिए அப்பத்தினாலே மாத்திரமல்ல, केवल रोटी से, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினாலும் பிழைக்கும். प्रभु के मुंह से निकलने वाले हर एक वचन से ஆத்மா பிழைத்தால் अगर आत्मा जीवित रहे, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பார். सारी बातों में हम जीवित ஆத்மா रहेंगे। வாழ்கிறது போல जैसे आत्मा जीवित है, எல்லாவற்றிலும் வாழ்ந்து ऐसे சுகமாய் இருப்பார். सारी बातों में तुम कुशल से रहो। ரெண்டு விதத்திலே வாழும்படி கர்த்தர் நம்மை दो அழைத்தார். प्रकार से जीने के लिए प्रभु हमें बुलाता है। சரீரத்திலும் வாழணும், शरीर में भी जीना है, ஆத்மாவிலும். आत्मा में भी जीना है। ஆத்மாவிலே வாழுகிறதற்கு आत्मा में जीने के लिए இயேசுவை புசிக்க, यीशु को खाना है, இயேசுவை விசுவாசிப்பதுதான் यीशु पर विश्वास करना, இயேசுவை புசிப்பது. यीशु को खाना। மாத்திரமல்ல, केवल इतना नहीं, ஆண்டவர் சொன்னார், यीशु प्रभु ने कहा வார்த்தையினாலே பிழைப்பார். वचन से तुम जीवित அந்த रहो। வார்த்தை இந்த வேதத்திலே நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கு. वो वचन ये पवित्र शास्त्र में हमें लिखकर दिया गया है। கையிலே வேதம் இருக்கிறது. कितने लोगों के हाथ में बाइबल है? வேதத்தை வாசிக்கிறவன் ये பாக்கியவான். बाइबल को पढ़ने वाले धन्य இந்த हैं। வேதத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான். बाइबल को मनन करने वाले धन्य இந்த हैं। வேதத்தை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் बाइबल को पीछा करने वाले धन्य हैं। என்று நம்முடைய வேதத்திலே அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. ऐसे हमारे बाइबल में वचन लिखा சங்கீதம் गया முதல் है। சங்கீதம் எப்படி சொல்லுகிறது? पहला भजन संहिता கர்த்தருடைய से कहता வேதத்தில் है, பிரியமாயிருந்து प्रभु के वचन से प्रिय होकर அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். उसको मनन करने அவன் वाला मनुष्य धन्य நீர்க்கால்களின் है। ஓரமாய் நடப்பட்டு वो ऐसे தன் காலத்தில் தன் கனியை தருகிற अपने समय पर फल இலை देने விடாது वाला, இருக்கிற மரத்தை போலிருப்பான். वो कभी ना அவன் செய்வது எல்லாம் வாய்த்துக் கொண்டே वो இருக்கும். जो भी करे वो उसके जीवन में सफल होगा। இந்த வேதத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான், इस बाइबल को पढ़ने वाले धन्य है, சிந்திக்கிறவன் பாக்கியவான், उसको सोचने वाले धन्य है, அதை தியானிக்கிறவன் பாக்கியவான், उस पे मनन करने वाला धन्य है, கொள்ளுகிறவன் பாக்கியவான். उसका पीछा करने वाला धन्य है। நம்முடைய கையில இந்த வேதம் இருக்கு பத்தியா? हमारे वचन हमारे हाथ में जो बाइबल है, कितना बड़ा धन्य है। நீங்களும் நானும் பாக்கியவான்கள் பாக்கியம். आप और मैं धन्य लोग हैं। அப்ப ரெண்டு விதத்துல நாம வாழ வேண்டும். तो दो स्थिति से मैं जीना है। ஒன்று உழைச்சு சம்பாரிச்சு சமைச்சு சாப்பிடும், एक इस संसार में कमा कर घर से को அது शरीर बना के खाना है, அது சரீரம். वो शरीर के लिए है। ஆன்மா பிழைக்கணும்னா, लेकिन आत्मा जीवित रहना है, ஆன்மா பிழைக்கணும்னா आत्मा जीवित रहना है तो அதுக்கு என்ன வழி? उसके लिए क्या करना है? அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை. उसके लिए प्रभु का वचन है। மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, मनुष्य केवल रोटी से नहीं, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் परमेश्वर के मुंह से निकलने वाले हर एक वचन से நீங்களும் जीवित நானும் रहना வாழ முடியாது. है। आप और मैं जीवित रहने के लिए ஆண்டவர் ரெண்டு காரியங்களை பூமியில வைத்திருக்கிறார். परमेश्वर ने दो बात को इस संसार में रखा है। ஒன்று உழைத்து சம்பாதித்து சமைத்து சாப்பிடுவது, एक इस संसार में हम कमा कर खाते हैं, மற்றொன்று இந்த வார்த்தைகளை சாப்பிடுவது. दूसरा ये वचन को खाते हैं। ஆசரிப்பு கூடாரம் கட்டும்போது जब तंबू याजकों का तंबू बनाया गया, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வருகிறார்கள். इस्राएली सारे आए मिस्र மஸ்காட் से, கூட்டம் மூலமாய் மீட்கப்பட்டு வருகிறார்கள். मसा मेमना के द्वारा वो செங்கடலை கடந்து வருகிறார்கள். लाल समुद्र पार कर வனாந்தரம் வருகிறார்கள். जंगल पर आए, மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் மூடுகிறது. वहाँ पे अग्नि और ராத்திரி கவலை கட்டுகிறார்கள். रात पूरा वो रुकते அந்த हैं। கூடாரத்தின் நான்கு திசைகளிலே மூன்று மூன்று கோத்திரங்கள் குடியிருக்கிறார்கள். वहाँ पर उसके चारों ओर जो गोत्र के लोग रहते हैं। அப்பொழுது ஆண்டவர் மோசேயின் வழியாக பேசுகிறார். तब परमेश्वर मूसा के द्वारा कहते हैं, உங்களுக்கு ஆகாரத்திற்காக, आपके भोजन के लिए, சாப்பாட்டுக்காக खाने के लिए வானத்திலிருந்து आकाश से அந்த உருண்டையாக மல்லி போல மன்னா விழுகும். वहाँ पर आपके लिए आकाश से मन्ना गिरेगा। அந்த மன்னாவினால 25 லட்சம் மக்கள் சாப்பிட வேண்டும். मन्ना के द्वारा 25 लाख लोग खाना அது है। அதிகாலை நேரம் தான் வரும். वो सुबह के समय ही आएगा, யாரும் உறங்கிக் கொண்டிருக்க கூடாது. कोई भी सोते नहीं रहना है। பனி பெய்யும் பொழுது जब वहाँ पर அதிகாலை ओस நேரத்திலே गिरेगी, सुबह ओस जब गिरेगी, நீங்கள் வீட்டுக்கு ஒருவர் கடந்து போகும். आपको घर में एक आदमी வீட்டுல निकल எத்தனை जाए, பேரோ एक आप घर पर कितने அத்தனை लोग, பேருடைய அளவுக்கு தக்கபடி उतने लोगों का भोजन இந்த மன்னாவை பொறுக்கி கொண்டு வாரு. मन्ना को लेकर आना है। இதை எடுத்துக்கொண்டு வருவார். इसे लेकर आएंगे, அதை அவர்கள் மாவாக்குவார். उससे वो लोग आटा बनाते हैं, அவர்கள் அடையாக தட்டி சாப்பிடுவார். उसे आटा बनाकर தோசையாக சாப்பிடுவார். डोसा बना के खाते हैं, சோறாக பொங்கி उसे சாப்பிடுவார். खाना बना के खाते हैं। இப்படி எல்லாம் இஸ்ரேலிய மக்கள் சாப்பிட்டார்கள். जैसे इजरायली लोगों ने खाया। இதை பற்றி சங்கீதக்காரன் சொல்லுகிறார், इसके बारे में भजन संगीत वाला कहता है, வானத்திலிருந்து இறங்கிய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டார். आकाश से उतरा हुआ उस भोजन को मनुष्य खाया। இது வானத்தில் இறங்கி வந்த மன்னா அல்லது அப்பம். ये आकाश से उतर कर आया हुआ मन्ना है। தூதர்கள் சாப்பிடும் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டார். स्वर्गदूत खाने वाला रोटी को संसार के என்று मनुष्य ने खाया। சங்கீதக்காரன் தன்னுடைய 78ஆம் சங்கீதத்திலே பதிவு ऐसे செய்தார். भजन संगीता को लिखने वाला अपने 78 में वचन வானத்திலிருந்து அந்த लिखता है। மன்னாவினாலே वो आकाश से 25 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் मन्ना के द्वारा 25 लाख लोग खाए, அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். वे लोग खिलाए गए।
இது உடலுக்கு அடுத்த உணவு. ये संसार में இது இறைவனே கொடுத்தார். ये शरीर के लिए परमेश्वर ने दिया. நம்மை நம்புகிற பிள்ளைகளே, इस पर विश्वास करने वाले लोगों के लिए, நமக்கு ஆராதனை செய்கிற பிள்ளைகளே, इसकी आराधना करने वाले लोगों के लिए, தம்மேல் விசுவாசம் வைத்திருக்கிற பிள்ளைகளே, इस पर विश्वास रखे हुए लोगों के लिए, ஒரு நாள் பட்டினி நாள் வந்து விடா. कभी उन्हें भूखा वो नहीं छोड़ता है. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். सिंह के बच्चे भी भूखे रहेंगे. கர்த்தரை தேடி வருகிறவர்களுக்கு, लेकिन परमेश्वर को जो खोजते हैं, ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு, प्रार्थना करने वालों के लिए, தெய்வத்தை பாடி துதித்து ஸ்தோத்திரம் பலி செலுத்துகிறவர்களுக்கு इस ईश्वर का जो स्तुति और गीत गाते हैं, குறைவுபடாது. उनके लिए कोई बातों की कमी नहीं होगी. கர்த்தர் அவைகளை ஆசீர்வதித்துக் கொள்வார். परमेश्वर ने आशीष कर देगा. தொழிலை ஆசீர்வதிப்பார். उनके धंधों को आशीष करेगा. வியாபாரத்தை उनके ஆசீர்வதிப்பார். व्यापार को आशीष करेगा. உழைப்பை ஆசீர்வதிப்பார். उनके कमाई को आशीष करेगा. அவருடைய ஒவ்வொரு நாள் வேலையை उनके ஆசீர்வதிப்பார். प्रतिदिन के काम को आशीष வரவேண்டிய करेगा. வருமானங்கள் வரும்படி आने वाले आवक आने के लिए இறைவன் கைவிடாமல் ஆசீர்வதிப்பார். परमेश्वर हाथ छोड़े बगैर आशीष करेगा. குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். सिंह के बच्चे भी भूखे रहेंगे. ஆனால் தம்மை நம்புகிற பிள்ளைகளே, उस पर विश्वास करने वालों के பசியினால் வருத்தம் விடாது. भूख से वो कभी नहीं मरेंगे. ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். कभी उन्हें शर्मिंदा होने नहीं देगा. அவர் கண்டிப்பாய் ஆகாரம் वो கொடுப்பார். उनको भोजन देगा. கூப்பிடுகிற ஆகாயத்து பட்சிகள் காக்கை குஞ்சுகளை போஷிக்கிற தெய்வம். पुकारने वाले पक्षियों को, कौवों को सब खाना खिलाने वाला. நாட்டு விலங்குகளை போஷிக்கிற தெய்வம். और जो घरेलू और जो जंगल में बनने वाले सारे जंतुओं के लिए, நீந்தி வாழ்கிற ஜீவன்களை போஷிக்கிற தெய்வம். समुद्र में तैरने वाले सारे जीवन जंतुओं को, எல்லா படைப்புகளை விட விசேஷித்த படைப்பு மானிட ये படைப்பு. सारी सृष्टि से विशेष है मनुष्य. அவர் தம்முடைய சாயலின்படி படைக்கப்பட்ட अपने படைப்பு. रूप में बनाया हुआ, தம்முடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட படைப்பு. अपने स्वरूप में बनाया हुआ, கண்டிப்பாக இறைவன் போஷிப்பார். निश्चय परमेश्वर से खिलाएगा. கண்டிப்பாக இறைவன் போஷிப்பார். परमेश्वर से खिलाएगा. ஒரு நாளும் பசியினால் வருந்த कभी விடார். भूख से नहीं मरेगा. தம்மை தேடுகிற பிள்ளைகளை उसको ढूंढने वाले, திருப்தியாய் போஷிக்கிறார். उन्हें वो तृप्त से खिलाने वाला, அவர்களை கண்ணீர் வடிக்க விட மாட்டார். उनको आंसू बहाने नहीं देगा. அவர்களை வருந்த விட மாட்டார். उनको चिंता होने नहीं देगा. வீட்டில் எத்தனை பேரோ आपके घर पर जितने लोग हैं, பேர் புசிப்பதற்கு தக்கபடி उतने लोग खाने के लिए தேவன் வானத்தில் இருந்து போஷிப்பார். परमेश्वर आकाश से आपको खिलाएगा. 25 லட்சம் மக்களை போஷிக்கவில்லையா? 25 लाख लोगों को खिलाया नहीं क्या? அவர்கள் என்ன செய்தார்கள்? उन्होंने क्या किया? கடவுளை நம்பினார்கள். परमेश्वर पर भरोसा அவரை किया, ஆராதித்தார்கள். उसकी आराधना அவரை किया, பாடி उसका துதித்தார்கள். गीत गाए, அவருக்கு பலிகளை उसके செலுத்தினார்கள். लिए बलि चढ़ाए, அதனால இறைவன் ஆசீர்வதித்தார். उसके लिए यीशु ने आशीष किया. அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். वो लोग खिलाए गए. அந்த மன்னாவோடு वो मन्ना के साथ இயேசு பொருத்தி பேசுகிறார். यीशु इसे जोड़कर बात करते இப்ப தம்முடைய ஜனங்களின் மத்தியிலே இயேசு பேசுகிறார். अपने अपने लोगों के बीच में यीशु बात करते हैं. வானத்திலிருந்து அன்றைக்கு மன்னா இறங்கி வந்தது. आकाश से उस दिन मन्ना उतर कर आया, அதனாலே போஷிக்கப்பட்டார்கள் உங்கள் பிதாக்கள். उसके द्वारा तुम्हारे पुरखाओं खिलाए गए. இஸ்ரவேல் மக்களே, इजराइल, யூத சமுதாயமே, यहूदी के लोगों, உங்கள் பிதாக்கள் आपके पिता வானத்திலிருந்து இறங்கின மன்னாவினால் போஷிக்கப்பட்டார்கள். आकाश से उतरने वाले मन्ना के द्वारा वो ஆனால் खिलाए गए. மன்னாவை புசித்தவர்கள் மரித்து போனார்கள். लेकिन उस मन्ना को खाए हुए लोग मर गए. இந்த மன்னாவை புசிக்கிறவனோ, लेकिन ये मन्ना को जो खाएगा, இயேசுவாகிய என்னை ஏற்றுக்கொள்கிறவனோ, यीशु जो मैं हूँ मुझे जो स्वीकारेगा, விசுவாசிக்கிறவனோ, विश्वास करने वाला, என் வாயிலிருந்து வரும் வசனங்களை விசுவாசிக்கிறவனோ, मेरे मुंह से निकलने वाले वचन पर जो विश्वास करेगा, वो मरे तो भी जीवित रहेगा, அறியாமலும் என்றென்றைக்கும் வாழ்க்கை நடக்கும் वो मरे बिगर भी जिंदगी को गुजारेगा. என்று இயேசு வார்த்தை ऐसे தந்தார். यीशु ने वचन को दिया. ஆகவே இயேசுவை ஏற்பதும், इसलिए यीशु को स्वीकारना, இயேசுவின் வார்த்தைகளை ஏற்பதும் यीशु के वचन को स्वीकारना நமக்கு போஜனமாக இருக்கும். हमारे लिए भोजन बनेगा. இதைத்தான் இயேசு சாத்தானிடத்தில் इसलिए சொன்னார். यीशु ने शैतान से மனுஷன் कहा, அப்பத்தினாலே மாத்திரமல்ல, मनुष्य केवल रोटी से தேவனுடைய नहीं, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் परमेश्वर के मुंह से निकलने वाले हर एक वचन के ஒவ்வொரு द्वारा, வார்த்தையும் ஆன்மாவை பிழைப்பும். हर एक वचन आत्मा को जीवित रखेगी. இந்த வார்த்தையினாலே ஒரு ஆன்மா வளர ஆரம்பிக்கும். ये वचन के द्वारा उसकी आत्मा जीवित நானோ रहेगी. ஜீவன் உண்டாயிருக்கும். उसके अंदर जीवन அந்த होने ஜீவன் के लिए, பரிபூர்ணப்பட வந்தே. वो जीवन परिपूर्ण होने के लिए मैं आया. சாத்தான் அதற்காக வரவில்லை. शैतान उसके लिए नहीं आया, அவன் நம்மை கெடுப்பதற்காக वो வந்தான். हमें बिगाड़ने के लिए आया, அவன் நம்முடைய ஜீவனை அழிப்பதற்காக हमारे வந்தான். जीवन को नष्ट करने को आया. ஜீவன் உண்டாகவும், लेकिन जीवन होने के लिए ஜீவன் வளர்ந்து वो பரிபூர்ணப்படும். जीवन बढ़कर परिपूर्ण होने के लिए आया कर यीशु ने कहा, இயேசுவை ஏற்பதும், यीशु को स्वीकारना, இயேசுவின் வார்த்தைகளை यीशु ஏற்பதும், के वचन को நம்முடைய स्वीकारना, ஆன்மாவை பிழைப்பூட்டும். वो हमारी आत्मा को जीवित रखेगी. நாம் ஆவியிலே வளர்ந்து கொண்டிருப்போம். हम आत्मा में बढ़ते रहेंगे. உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட்டு भीतर கொண்டிருக்கிறான். का मनुष्य बल के ऊपर बल पाएगा. ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு यीशु को स्वीकारने के बाद இயேசுவின் வசனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். यीशु के वचन को ஆகவே स्वीकारना. மன்னா வசனத்துக்கு உப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. मन्ना वचन के अनुसार तुल्य किया गया. இந்த वचனம் இப்ப வேத வசனம். ये वचन अभी ये परमेश्वर का वचन है. இஸ்ரவேல் ஜனங்கள் इजरायली அதற்கு கூடாத சுற்றி याजकों के तंबू के நான்கு चारों திசைகளிலும் வாழ்ந்து चार கொண்டிருக்கிறார்கள். दिशाओं में जी रहे இவர்கள் हैं. ஆகாரத்திற்காக इनके भोजन के लिए வானத்திலிருந்து आकाश से அதிகாலைகளிலே अति भोर பனி பெய்யும் பொழுது ओस गिरते
समय மல்லி போல உருண்டை உருண்டையாக பூமியில விழுகும். छोटा छोटा के दाने के समान वहां पर मन्ना गिरता था। அதை புறக்கி கொண்டு வந்து उसे लेकर आकर அவர்கள் சாப்பிட்டார். वे लोग ने खाए। ஆனால் உங்களுக்கும் எனக்கு लेकिन आपके लिए और मेरे लिए ஆண்டவர் இந்த வேதத்தை தந்திருக்கிறார். परमेश्वर ये वचन हमें दिया है। அவர்கள் சரீரத்தில் மட்டும் பிழைத்தார். वो लोग केवल शरीर पर जीवित ஆனால் थे, திருச்சபை மக்கள், लेकिन कलीसिया के लोग, சபைக்கு வந்து போகிற மக்கள் कलीसिया के अंदर आने वाले சரீரத்தில் மட்டுமல்ல பிழைப்பது, केवल शरीर पर जीवित नहीं रहते, இந்த வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான். प्रभु के वचन के द्वारा भी वो लोग जीवित रहते हैं। இப்போ ஆசரிப்பு கூடாரத்திலே अभी याजकों के तंबू में சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு आजू बाजू के लोगों பனி போல பனியில இருந்து விலகி இறங்கி வந்தது மன்னா. ओस से उतर कर आया मन्ना। அந்த மன்னாவை அவங்க தனித்தனியா எடுத்தாங்க. ये मन्ना को सबने अपने अपने लिए अलग अलग लिया, அவங்க வீட்டுல கொண்டு போய் வச்சு அதை சாப்பிட்டாங்க. घर पर लेकर गए और उसे उन्होंने இந்த खाया। வேதம் ஒரு மன்னா. ये वचन एक मन्ना है, இதை தனித்தனியாக வாசிக்கணும். इसे अलग अलग कर सबको पढ़ना है। வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களோ आप தெரியும். लोग घर पर कितने हैं हम नहीं जानते। எத்தனை பேர் இந்த பைபிளை வாசிக்கணும். हर एक व्यक्ति इस बाइबल को पढ़ना है, யோசிக்கணும். उसको ध्यान करना காலையில है। இருந்த உடனே सुबह उठने के बाद நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி अच्छी तरह से प्रभु को धन्यवाद कहकर अच्छा गीत गाकर இந்த வேதத்தை வாசிக்கணும். फिर ये बाइबल को ही पढ़ना है। வரிசையா வாசிக்கணும். सबको लाइन में पढ़ना है। வீட்லயும் एक एक घर पर எத்தனை பேர் இருக்கீங்களோ जितने लोग हो அத்தனை பேரும் ஜெபம் பண்ணி उतने लोग प्रार्थना करके பாட்டு பாடி துதிச்சு गीत गाकर प्रभु की स्तुति இந்த करेंगे। வேதத்தை வாசிக்கணும். बाइबल को पढ़ना है, அந்த வசனத்தை தனித்தனியா वो வாசிக்கணும். वचन को अलग अलग करके पढ़ना है। வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா यही आकाश से उतर कर आया वो मन्ना है। அவன் குடும்பத்துல தனித்தனியா போய் புறக்கிட்டு வரணும். हर एक व्यक्ति परिवार अपने अपने परिवार के लिए लेकर आना है, அந்த வீடு போஷிக்கப்படும். वो घर ही खिलाया जाता है। இது நீங்க தனித்தனியா வேதம் வாசிப்பதை காண்பிக்கிறது. इसे आप अकेले अलग अलग करके बाइबल को पढ़ने का இரண்டாவது வார்த்தை दूसरा वचन சமமாய் இருப்பது. वो समानता में அந்த கூடாரத்துக்குள்ளே उस तंबू के अंदर பிரகாரம் वहां पर जो பரிசுத்த ஸ்தலம், पवित्र स्थल, महापरिशुद्ध स्थल। महापवित्र स्थल, இதிலே நீங்கள் பிரகாரத்தை தாண்டி प्रहार को पार करके பரிசுத்த ஸ்தலம் வந்தால் पवित्र स्थल में அங்கே यदि आओ, மூன்று பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். वहां पर तीन चीजें रखी गई है। ஒன்று पहला குத்துவிளக்கு, वहां पर दीवट, ரெண்டு தூப பீடம், दूसरा वहां पर மூன்றாவது हुक्का, அப்பங்கள் வைக்கப்பட்ட மேசை. तीसरा रोटी रखा हुआ मेज। இந்த அப்பங்கள் 6 12 அப்பங்கள் வைக்கப்பட்டு 12 रोटी रखा जाता है। இந்த அப்பத்தை யார் புசிப்பா? ये रोटी को कौन खाएगा? ஆசாரியர்கள் புசிப்பார். याजक को खाएंगे, ஆசாரியர்கள் தவிர வேற யாரும் याजक के சாப்பிட अलावा कोई खा नहीं सकता, சாதாரண மனுஷர்கள் சாப்பிட முடியாது. साधारण मनुष्य खा नहीं அந்த सकता। பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யார் வருகிறார்கள்? पवित्र स्थल पर जो आएंगे அவர்களுக்கு மட்டுமே வைக்கப்பட்ட ஆகாரம். केवल उनके लिए भोजन रखा गया है। இஸ்ரவேலன் इजरायली பிரகாரம் வருவார். वहां पर वो प्रहार में आते हैं, லேவியர்கள் लेवी பிரகாரம் வருவார்கள். प्रहार में आते हैं, பெண்கள் स्त्री வாசலுக்கு வெளியே நிற்பார். वे लोग उस दरवाजे के बाहर खड़े रहते हैं, புத்திரர்கள் வாசலுக்கு வெளியே நிற்பார். अन्य लोग बाहर खड़े रहते हैं। பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யார் வருவா? पवित्र स्थल के अंदर कौन आएगा? ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்ட. जो याजकों का अभिषेक पाए वो आएगा। அப்ப நீங்களும் நானும் आप और मैं பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். पवित्र आत्मा के द्वारा भरे जाए, நாம் பரிசுத்தவான்களாய் மாறுகிறோம். हम पवित्र बनते हैं। தேவனுடைய சபைக்குள்ளே வந்து परमेश्वर की कलीसिया के अंदर நாம் आकर ஆவியிலே நிறைந்து हम ஆராதித்தால் आत्मा में भरकर आराधना நாம் करें, ஆசாரியர்களாக हम மாற்றப்படுவோம். याजकों बनते हैं। இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் यीशु के लहू के द्वारा धोए गए हर एक ஆவியினால் व्यक्ति, நிரப்பப்பட்ட पवित्र आत्मा के द्वारा भरे गए हर एक व्यक्ति, பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கொண்டு வரப்பட்ட पवित्र ஒவ்வொருவரும் स्थल में आए हुए सारे व्यक्ति அப்பம் சாப்பிடும் அதிகாரம் இருக்கு. रोटी खाने का अधिकार। அப்ப நீங்களும் நானும் तो आप और मैं அப்பம் சாப்பிடுவது இங்கே रोटी को कहाँ खाते பரிசுத்த हैं? ஸ்தலத்திலே. पवित्र स्थल में। பரிசுத்த ஸ்தலம் என்றால் पवित्र स्थल का நாம் தேவனுடைய मतलब சபையை हम காட்டுகிறோம். प्रभु की कलीसिया को தேவனுடைய दर्शाते हैं। சபையிலே प्रभु की कलीसिया में ஆண்டந்தோறும் हर அங்கே हफ्ता அப்பம் அடுக்கி வைக்கப்படும். वहाँ पर रोटी रखा இந்த जाता அப்பத்தை है। சாப்பிட தகுதி ये உள்ளவர்கள் रोटी को जो खाने की योग्य है மட்டுமே वो केवल याजक है, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மட்டுமே. अभिषेक पाए हुए लोग हैं, யார் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்களோ, जो जो पवित्र आत्मा के யார் अभिषेक द्वारा யாரெல்லாம் भरे जाते हैं, ஸ்தலமாகி சபைக்குள்ள வருகிறார்களோ पवित्र அவர்களுக்கு इस पवित्र जगह पर जो आता है हर हफ्ता தேவனுடைய வார்த்தையை யோசித்து प्रभु के वचन को सोच தியானம் कर பண்ணி उसको तैयार करके செய்தி தயாரித்து उसको प्रचार இந்த के रूप में இடத்துக்கு कर வருகிறவர்களுக்கு செய்தி கொடுக்கிறார் इस அல்லவா? जगह पर प्रचार आपको सुनाया செய்தியை जाता है ना, கேட்கிறோம் அல்லவா? ये प्रचार को हम सुनते हैं ना, அதுதான் அப்பா वही रोटी है। செய்தியா கொடுப்பாங்க. प्रचार के रूप में आपको देते தீர்க்கதரிசனமா हैं, கொடுப்பாங்க. भविष्य ध्वनि के रूप में देते हैं, கண்ணிக்கு எச்சரித்து புத்தியாய் கொடுப்பாங்க. आपको चेतावनी देकर आपको बुद्धि ज्ञान देते हैं। இதுதான் மேசையில் வைக்கப்பட்ட அப்பங்கள். यही मेज में रखा गया हुआ रोटी, இந்த மேசையில் இருந்து தேவனுடைய செய்தி வந்து கொண்டிருக்கும். मेज से परमेश्वर का संदेश आता है। கர்த்தருடைய தாசன்மார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த அப்பத்தை தருவார்கள். परमेश्वर के लोग हर दिन हमको आपको ये देंगे, வெறும் வசனம் மட்டும் சொல்ல केवल மாட்டார்கள். वचन नहीं कहेंगे, வசனத்தை செய்தியாக்கி உங்களுக்கு கொடுப்பார். वचन को प्रचार बनाकर आपको வெறும் देते हैं। மன்னாவாக வருவது ஆதரிப்பு கூடாரத்துக்கு வெளியே. केवल मन्ना के रूप में जो गिरता है वो याजकों के तंबू के
भार है। வீட்டிலே அவரவர் வேதத்தை வாசித்துக் கொள்ள வேண்டும். घर पर हर एक व्यक्ति बाइबल को पढ़ना है। சபைக்கு வரும் பொழுது जब कलीसिया में आते हैं அப்பம் தரப்படும், रोटी दिया जाता है। அதுதான் செய்தி. वही संदेश है। தேவனுடைய தாசமான செய்தியை தருகிறார். परमेश्वर के दास அந்த संदेश को செய்தியை देते हैं। உருவாக்கும் பொழுது उसे जब अंदर நம்முடைய ஆன்மா பிழைக்கிறது, स्वीकार करने में आत्मा जीवित रहेगा, விசுவாசம் வளர்கிறது, विश्वास बढ़ेगा, நம்பிக்கை வளர்கிறது, भरोसा बढ़ेगा, சுத்த வாழ்க்கை வளர்கிறது, पवित्र जीवन बढ़ेगा, வாழ்க்கை வளர்கிறது, हमारा जीवन बढ़ेगा, தேவனோடு நெருங்கிய உறவு வளர்கிறது. प्रभु के साथ करीबी संगति बढ़ेगी। அப்பம் சாப்பிட வேண்டும். रोटी खाना है, அப்பம் சாப்பிட வேண்டும். रोटी खाना है। மூன்றாவது அப்பம் எங்கே இருக்கு தெரியுமா? तीसरा रोटी कहाँ है? மகா பரிசுத்த ஸ்தலம். महापवित्र स्थल में। மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே महापवित्र स्थल में உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். वहाँ पे संदूक रखा அந்த गया। பெட்டிக்குள்ளே संदूक के अंदर மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், मन्ना रखी गई हुई सोने की ஆரோனுடைய पात्र, துணித்த கோல், आरोन का जो கற்பனை பலகை, கற்பனை பலகை वहाँ पर जो व्यवस्था இது प्रभु ने दिया, பெட்டிக்குள்ளே வைத்திருப்பார்கள். ये तीनों अंदर रखा गया அந்த है। பெட்டியை ஒரு மூடினால மூடுவாங்க. उस पेटी को बंद करते हैं। அந்த மூடி தங்க தகடு, वो सोने से बना அந்த है। தங்க தகட்டினாலே மூடி இருப்பார்கள். ढक्कन जो है वो सोने से அந்த बना है। தங்க தகட்டினுடைய ஒரு பக்கம் ஒரு தேவ தூதனை போல ஒரு சொரூபம், वहाँ पर उसके ऊपर ढक्कन के ऊपर एक स्वर्गदूत है। இந்த பக்கமும் தேவதூதனுடைய சொரூபம். ये बाजू में भी स्वर्गदूत का एक रूप है। கேருபீன்கள் வைக்கப்பட்ட केरूबिन रखा गया हुआ கிருபாசன மூடியால் कृपासनम के द्वारा உடன்படிக்கை பெட்டி மூடப்பட்டிருக்கும். या जो संदूक पेटी है वो அது बंद किया பரிசுத்த गया है। ஸ்தலத்திலே வைக்கப்பட்டிருக்கும். महापवित्र स्थल में रखा गया है। அதுதான் இந்து மக்கள் கற்பக்கிரகம் என்று சொல்வார்கள், उसे हिंदू लोग गर्भगृह करके कहते மூலக்கிரகம் हैं, என்று वो சொல்வார்கள். मूल ग्रह करके कहते हैं। அந்த இடத்திலே இறைவன் இருக்கிறார் என்று சொல்வார்கள். उस जगह पर ईश्वर है कर कहते அந்த हैं। இடத்திலே செகினாய் மகிமை இறங்கி பெட்டியின் மேல் நிழலிட்டு கொண்டிருக்கும். उस जगह पर सेकिनाई का महिमा उतर कर लोगों को भरती है। அந்த இடத்திலே கர்த்தர் வெளிச்சமாய் இருப்பார். वो जगह पर परमेश्वर ज्योति बनेगा, ஜோதி வடிவத்திலே வெளிப்படுவார். ज्योति के रूप में वो प्रकट அதற்கு ஒரு होगा। பேர் செகினாய் மகிமை. उसका एक नाम है सेकिनाई महिमा। அந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்ட மன்னா இருக்கிறதே, वो पेटी के अंदर महिमा रखा அதை मन्ना रखा है। மன்னா என்று வெளிப்படுத்த சொல்லுகிறது. वो मन्ना को प्रकट करने को அந்த कहते हैं। மறைவான மன்னா वो छिपी हुई मन्ना இறை மக்களுக்கு कलीसिया के लोगों के लिए क्या बताती है? தேவனிடத்திலிருந்து வருகிற தரிசன செய்தி, परमेश्वर की ओर से आने वाले दर्शन की संदेश, சொப்பனத்தின் மூலமாக செய்தி, स्वप्न के द्वारा संदेश, தீர்க்க தரிசனத்தின் மூலமாக செய்தி, भविष्यवाणी के द्वारा आने वाली संदेश, ஆவியானவர் உணர்வின் வழியாக உள்ள ஏவுதல், पवित्र आत्मा के द्वारा आने वाली एक संदेश। வேத வாக்கியங்களை படிக்க படிக்க ये बाइबल के वचन को पढ़ते पढ़ते இந்த வேதத்தில் இருந்து மறைபொருள் வரும், इसमें से छिपी हुई बातें आएगी, ஞான अर्थங்கள் வெளிப்படும். ज्ञान की बातें आएगी। உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்ட மன்னாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. संतों की पेटी में रखा हुआ मन्ना की உடன்படிக்கையினாலே तरह கர்த்தர் உங்களை போஷிப்பார். परमेश्वर उससे तृप्त करेगा, தரிசனங்களால் நிரப்புவார், दर्शन से तृप्त करेगा, சொப்பனங்களால் நிரப்புவார், स्वप्न से तृप्त करेगा, दर्शनங்களால் நிரப்புவார். भविष्यवाणी से बात करेगा, வரப்போகிற வாழ்க்கையை குறித்து, आने वाले जिंदगी के बारे में, உங்கள் குடும்பத்தை குறித்து, आपके परिवार के बारे में, எதிர்காலத்தை குறித்து, आपके भविष्य के बारे में கர்த்தர் மன்னாவை தந்து நிரப்புவார். परमेश्वर मन्ना को देकर तृप्त करेगा। மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வளர வேண்டும். वहाँ पवित्र स्थल पर आपको आना है। மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனோடு செகினாய் மகிமையிலே वहाँ நிரப்பப்படும். पवित्र स्थल में सेकिनाई महिमा के द्वारा भरे जाना है। உங்களுக்குள்ளே வேத வெளிச்சங்கள் வைக்கப்படும். आपके अंदर परमेश्वर के वचन की ज्योति रखी जाएगी। வாசிக்கும்போது புதிய புதிய வெளிப்பாடுகள் बाइबल को पढ़ते வைக்கப்படும். समय नए नए प्रकटीकरण मिलेगा। ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக உங்களோடு பேசுவார். इसलिए परमेश्वर भविष्य ध्वनि के द्वारा बात करेगा। ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரங்களை வைப்பார், पवित्र आत्मा आपके अंदर वरदान को रखेगा, தரிசனங்களை வைப்பார், दर्शन को रखेगा, சொப்பனங்களை வைப்பார். स्वप्न को रखेगा। ஞானத்தின் படைத்த இறைவன், सब कुछ सृष्टि किया हुआ இயேசு என்ற परमेश्वर, நாமத்திலே வெளிப்பட்டவன், यीशु नाम पर जो प्रकट हुआ, வரமேறி போனவன், वो स्वर्ग जो गया, சீக்கிரம் வரும் வரை वो जल्दी आने तक நம்முடைய சபையை கட்டி எழுப்பி अपने கொண்டே, कलीसिया को बांधते रहेगा, நம்முடைய சபையை நிரப்பிக் கொண்டே, अपने कलीसिया को भरते रहेगा। இவ்விதமாக ऐसे என் வார்த்தையினால் உங்களை பாருங்கள். मेरे वचन के द्वारा जीवित रहेगा करके यीशु ने कहा। मनुष्य केवल रोटी से नहीं, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் मेरे मुंह से निकलने वाली हर एक वचन के द्वारा। சாத்தானை ஜெயித்தது போல ऐसे शैतान की वजह இந்த से சபை சாத்தானை ஜெயிக்கவே ये कलीसिया शैतान को जीतना है। எந்த வழியில சாத்தான் வந்தாலும் சரி, कोई भी रास्ते से शैतान आए, ஓட ஓட விரட்ட வேண்டும். उसको आपको भगाना है। புரிய வல்லமையினால் கர்த்தர் உங்களை நிரப்பும். वो सामर्थ्य से प्रभु आज आपको भरेगा, பலத்தினால் உங்களை वो நிரப்பும். सामर्थ्य से प्रभु आपको भरेगा, அவருடைய ஜீவனால் உங்களை நிரப்பும். उसके जीवन से प्रभु आपको भरेगा। ஆன்மாவிலும் வாழ आप வைக்கிறார். आत्मा में भी जीवित रहोगे, உங்கள் சரீரத்தையும் வாழ வைக்கிறார். शरीर को भी जीवित रखेगा। இயேசுவையும் இயேசுடைய வார்த்தையும் புசிக்கிறவன் यीशु और यीशु के वचन को खाने वाले மரித்தாலும் பிழைப்பான், मरे तो भी जीवित रहेंगे, மரியாமலும் என்றென்றைக்கும் இருக்கும். मरे बिगर भी सदा के लिए जीवित रहेंगे। என்று சாத்தானை ஜெயித்தாரே, जैसे शैतान को जीता, அந்த இயேசு உங்களோடு இருக்கிறார். वो यीशु आपके साथ है, உங்களோடு இருக்கிறார். आप पर भरोसा करने वाले आपके ऊपर, அவர் ஆதரிக்க போகிறார், आपको वो आदर करेगा, வாழ வைக்க போகிறார். आपको जीवित रखेगा। हम सब अपने स्थानों पर खड़े हो जाए, நம் எல்லாரும் सब खड़े